ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் நாளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்கு நம்பிக்கையற்ற தேவன் அல்ல ஆண்டவரே. எங்களுக்கு நீர் நம்பிக்கையான தேவனாகவே இந்த உலகத்திலே இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை உருவாக்கினவர் நீர். எங்களை கர்த்தாவே சிலுவையிலே பெற்றெடுத்தவர் நீர். தாயின் கருவிலே உம்முடைய கண்கள் எங்களை கண்டதல்லவா ஆண்டவரே. உன்னுடைய உள்ளங்கையிலே எங்களை வரைந்து வைத்திருக்கிறீர் அல்லவா ராஜா. எந்த தீங்கும் எங்களை கர்த்தாவே தொடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை சூழ உம்முடைய அக்கனியும் கிருபையும் வேலையாய் வைத்திருக்கிறீர் அல்லவா கர்த்தாவே. நீரோ கர்த்தாவே உலகத்திலே எல்லாமே நம்பிக்கை அற்றவர்கள் தான் ஆண்டவரே. நீரோ எங்களுக்கு நம்பிக்கை உள்ள தேவனா இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் நம்பிக்கை உள்ள தேவனா இருக்கிறபடியாலே எங்களை விலகாதவரா, எங்களை கைவிடாதவரா, எங்களை நேசிக்கிறவரா, எங்களை அரவணைக்கிறவரா, எங்களை விசாரிக்கிறவரா, எங்கள் துக்கத்தில் ஆறுதல் அளிக்கிற தேவாதி தேவனா நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழு பொறுப்பையும் நீர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. வந்த உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன ஆகாரம் தேவை என்பதே கர்த்தாவே நீர் அறிந்த தேவனா இருக்கிறீர் அல்லவா. சத்தியத்தை கேளு, சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீரே கர்த்தாவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமா நான் இருக்கிறேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. தேசத்திலே குடியிருந்து கர்த்தாவே மேய்ச்சலை நீ மேய்த்துக்கொள் என்று சொன்னீரே ராஜா. அந்த மேய்ச்சலான கிறிஸ்துவே உம்முடைய வேத வசனங்கள் அல்லவா கர்த்தாவே. தேவன் நீர் எங்களை பலப்படுத்தி கொள்ளும் ஆண்டவரே. வந்த பிள்ளைகளை யாவரையும் நீ விசாரிக்க வேண்டும் ஆண்டவரே. பாட்டுகள் பாடும் பொழுது இந்த இடம் பரலோகமா மாறட்டும் ராஜா. அக்னி ஸ்தம்பமாயிருந்து ராஜா, மேக ஸ்தம்பமாயிருந்து ராஜா, எங்களுக்கு முந்தினவரும் பிந்தினவராயிருந்து ராஜா. உம்முடைய உள்ளங்கையில எங்களை பத்திரமா வைத்துக் கொண்டு ராஜா. உலகத்திலையும் ஆண்டவரே சாத்தானுடைய கிரிகளும் ஆண்டவரே, அதிகாரிகளுடைய அந்தகாரங்களும் ஆண்டவரே எங்களை அணுகாதபடிக்கு ராஜா நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. பேசக்கூடிய உம்முடைய தாசனை உம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தாவே இதுவரைக்குமாக எத்தனை பிள்ளைகளுடைய ஜெபங்கள், கண்ணீர்கள், வாதாட்டங்கள் ஆண்டவரே, முழங்கால்கள் உன்னுடைய சமூகத்திலே சத்தமிட்டு கொண்டிருக்கிறது அல்லவா ராஜா. உன்னுடைய மகனை சுகத்தோடு வையும். உன்னுடைய மகனுக்கு ஆயுஸ் நாட்களை கொடும். உன்னுடைய மகன் இந்த உலகத்திலே அநேக வருடங்கள் உயிரோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ஜீவனை எடுத்துக்கோ, அவருக்கு ஜீவனை கொடு ஆண்டவரே. அவரை பலப்படுத்தும் என்று எத்தனை பிள்ளைகள் சிறு பிள்ளைகளிலிருந்து முதிர் வயதுள்ளவர்கள் வரைக்கும் ஜெபித்துக் கொண்டு வருகிறார்கள் அல்லவா கர்த்தாவே. சத்தத்தை கேட்கிறவரான நீர் மௌனமா இருக்க மாட்டீர் அல்லவா. கேட்கிற யாவும் கொடுக்கப்படும் என்று உம்முடைய வேதம் சொல்லியிருக்கிறதே. என் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்களித்திருக்கிறீர் அல்லவா. உடைய மகனை பலப்படுத்தும் ஆண்டவரே. அடியார்கள் நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. எங்கள் நல்லதல்ல, எங்களிடத்தில் என்ன கெட்டது இருக்கிறது, எந்த பாகத்தில் உம்மை நாங்கள் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எந்த இடத்துல உம்மை விட்டு விலகி கொண்டிருக்கிறோம், எந்த பாகத்தில் உம்மை சந்தோஷப்படுத்தாமல் இருக்கிறோம், எந்த பாகத்தில் உலகத்தை நேசித்து உம்மை நாங்கள் நேசிக்காமல் இருக்கிறோம் என்பதே ராஜா எங்கள் மனசாட்சியில பேசும். உம்முடைய வேதத்தின் வார்த்தைகள் மூலமாய் பேசும் ஆண்டவரே. இந்த உலகம் ஒரு நாள் அழியும் அல்லவா. இந்த உலகத்தை அழிக்க அக்கினி வைத்துக் கொண்டிருக்கிறீர் அல்லவா. இந்த உலகத்தை வைக்க தண்ணீரை வைத்துக் கொண்டிருக்கிறீர் அல்லவா ஆண்டவரே. நோவா காலத்திலே கர்த்தாவே இந்த உலகம் அழிந்து போனதல்லவா. ஆனாலும் ஆண்டவரே உன்னுடைய நியாய தீர்ப்பிலே கர்த்தாவே நோவாவின் குடும்பம் கர்த்தாவே நீதிமானாய் காணப்பட்டபடியாலே அந்த நீதி ஆண்டவரே அவர் குடும்பத்தை அழைக்க முடியவில்லை அல்லவா கர்த்தாவே. ஆண்டவரே அதை போலவே நாங்கள் கர்த்தாவே நீதிமான்களா அழிவுக்கு தப்புவிக்கிறவர்களா எங்களை மாற்றிக்கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே சோதோம் கோபுரத்தை அழிக்கும் பொழுது நீ சொன்னீர் அல்லவா, கடைசி 5 நீதிமான்கள் இருந்தா நான் இந்த தேசத்தை அழிக்காமல் விடுகிறேன் என்று சொன்னீரே. நீதிமானுக்கு எவ்வளோ பெரிதான கிருபை அல்லவா ராஜா. நீதிமானுக்கு எவ்வளோ பெரிதான வாக்கு தத்தங்கள் அல்லவா ராஜா. உலகமோ பாவமோ சாத்தானோ ஆண்டவரே நியாய தீர்ப்போ நீதிமானை அழைக்க முடியாதல்லவா ஆண்டவரே. நீதிமான் மீதிலே உம்முடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது அல்லவா. நீதிமானை காக்கும்படிக்கு உன்னுடைய தூதர்களை காவல் வைக்கிறீர் அல்லவா. நீதிமானுக்கு உன்னுடைய கரம் சகாயம் செய்யும் அல்லவா. நீதிமான்கள் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்களை பிரகாசிக்க வைக்கிறீர் அல்லவா கர்த்தாவே. நீர் ஆசீர்வதியும் அப்பா. தொடக்கமும் முடிவு எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
இந்த நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಈ ದಿವಸಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. நம்ம யாரும் சபையாக கூட்டி சேர்த்து ஆவியானவருக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ಸಭೆಯಾಗಿ ಸೇರಿಸಿ ದೇವರ ಆತ್ಮನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ எத்தனை தடைகள் போராட்டங்கள் வந்தாலும் ಎಷ್ಟು ತಡೆಗಳು ಹೋರಾಟಗಳು ಬಂದರೂ ஆராதனை என்பது மகா விசேஷமான காரியம். ಆರಾಧನೆ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ. அநேக தடவை தேவன் நம்ம மத்தியில இறங்கி வரும்போது ಅನೇಕ ಸಮಯ ದೇವನ ಮೊದಲು ಇಳಿದು ಬರುವಾಗ ஆசீர்வதிக்க அவர் நிற்கிறார். ಆಶೀರ್ವದಿಸಲು ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. நம்ம இல்லாமல் போகும்போது ஒன்றும் செய்ய முடியாது. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. ஆராதனைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ಆರಾಧನೆಗೆ ಮೊದಲು ಸ್ಥಳ ಕೊಡಬೇಕು. ஒரு வினாடி கண்கள் மூடலாம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಒಂದು ಕ್ಷಣ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. எனக்கு கொண்டு வந்துக்கிறேன் நீரல்லவா. ನನ್ನನ್ನು ಕರೆ ತಂದಿರುವುದು ನೀವಪ್ಪ. எதுக்காக இந்த ஆராதனையில கொண்டு வந்து ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಆರಾಧನೆ ಕರೆ ತಂದಿದ್ದೀರಪ್ಪ. நீ தொட்டு என் ஆசீர்வதி. ನೀವು ಮುಟ್ಟಿ ಆಶೀರ್ವದಿಸಿರಿಯಪ್ಪ. என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுடைய மகிமை இருக்கட்டும் என்று கேளுங்க. ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲೆಂದೇ ನಿಮ್ಮ ಮಹಿಮೆ ನನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬರಲಿ ಅಪ್ಪ. ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. கவலை எல்லாம் ஒரு இடத்துல போடுங்க. ಚಿಂತೆನ ಅವರ ಮೇಲೆ ಹಾಕಿರಿ. பயத்தெல்லாம் போடுங்க. ಭಯವನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಕೊಡಿರಿ. கவலையும் பயமும் நம்மள ஒன்றும் செய்ய முடியாது. ಚಿಂತೆಯು ಭಯವು ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. கவலைப்படாதே பயப்படாதே என்று தேவன் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். ಚಿಂತೆ ಭಯ ಮಾಡಬೇಡ ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಲೇ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. அப்படி இருக்கும்போது வீணான கவலைகள், ವ್ಯರ್ಥವಾದ ಚಿಂತೆಗಳು, லௌகிக கவலைகள் ಲೋಕದ ಚಿಂತೆಗಳು உன் இதயத்தை பாரமாக்குமா. ಹೃದಯವನ್ನು ಭಾರ ಮಾಡುತ್ತದಂತೆ. எச்சரிக்கையா இருந்தா அந்த கவலையை எடுத்து போட்டுக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾದ ಕಿಂಚಿನ ಎತ್ತಿ ದೂರ ಮಾಡಿರಿ. அவர் பாதபடியில் உன தரமட்டமா தாழ்த்திக்கோ. ಅವರ ಪಾದಗಳಲ್ಲಿ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. கட்டாயமா தேவனவன் ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಜವಾಗಿಯೂ ಆಶೀರ್ವದಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. சாபத்தவனு கொடுக்க இந்த இடத்துல கொண்டு வரவில்லை. ಶಾಪ ಕೊಡಲು ಕರೆ ತರಲಿಲ್ಲ. சாபத்தை நீக்கிவன் ஆசீர்வதிக்க கொண்டு வந்திருக்கார். ಶಾಪವನ್ನು ನೀಗಿಸಿ ಆಶೀರ್ವಿಸಲು ಕರೆ ತಂದಿದ್ದಾರೆ. பாவங்களை மன்னித்தவன் ஆசீர்வதிக்க கொண்டு வந்திருக்கார். ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಆಶೀರ್ವಿಸಲು ತಂದಿದ್ದಾರೆ. ஆகிய இருக்கையிலே நாம் எதுக்கும் பயப்படக்கூடாது. ಆಗಿರುವಾಗ ನಾವು ಭಯಪಡಬಾರದು. ಯಾವುದಕ್ಕೆ தைரியமாக ಧೈರ್ಯವಾಗಿ அவருடைய சமூகத்தில் நாம் நிற்க வேண்டும். ಅವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು. உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ನಿಮ್ಮನ್ನು ಅರ್ಪಣೆ ಮಾಡಿರಿ. இயேசுவின் நாமத்தால் கேட்கிற நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ ಆಮೆನ್. 1 ராஜா 19:8 ವಾಸ್ತು பாருங்க. 1ನೇ ಅರಸರು 19ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. 19:8 1ನೇ ಅರಸ. ಪ್ರಯಾಣ ಮಾಡಬೇಕಿದೆ ಅಂದನು. ಅವನು ಎದ್ದು ತಿಂದು ಕುಡಿದು ಅದರ ಬಲದಿಂದ 40 ದಿವಸಗಳು ಹಗಲಿರುಳು ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ದೇವಗಿರಿಯಾದ ಓರೇಬಿಗೆ ಮುಟ್ಟಿ ಅಲ್ಲಿನ ಒಂದು ಗವಿಯಲ್ಲಿ ಇಳುಕೊಂಡನು. ಆಮೇನ್. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய திட்டம், ದೇವರ ತೀರ್ಮಾನ ஓரேப் என்ற மலைக்கு நீ போக வேண்டும். ಓರೇಬ್ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. நடந்து நடந்து போனாலும், ನಡೆದು ನಡೆದು ಹೋದರು, ஓடி ஓடி போனாலும் ಓಡಿದರು 40 நாள் ஆகும். 40 ದಿವಸವಾಗುತ್ತದೆ. 40 ராவாகும், 40 பகலாகும். 40 ಹಗಲು 40 ರಾತ್ರಿ ಆಗುತ್ತದೆ. இதை இவன் யாத்திரையை முடித்துக்கொண்டு ಇವನು ಯಾತ್ರೆಯನ್ನು ಮುಗಿಸಿಕೊಂಡು அவன் சொல்லுகிறான், ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ, என் ஜீவனை எடுத்து விடு. ನನ್ನ ಜೀವವನ್ನು ತೆಗೆದು ಬಿಡಿ. நான் உத்தமன் அல்ல. ನಾನು ಉತ್ತಮನ ಅಲ್ಲಪ್ಪ. மழையை நிற்க வைத்தவன், ಮಳೆಯನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದವನು, மழையை வர வைத்தவன், ಮಳೆಯನ್ನು ಬರಮಾಡಿದವರು, தேவன் எப்பொழுதும் கூட இருக்கிறவன், ದೇವರು ಯಾವಾಗಲೂ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡವರು, பெரிதான அதிசயத்தை செய்தான், ಮಹತ್ವವಾದ ಅತಿಶಯವನ್ನು ಮಾಡಿದವರು, வானம் மண்டலத்தில் அந்த அக்கினியை வர வைத்தான், ಆಕಾಶ ಮಂಡಲದಿಂದ ಬೆಂಕಿಯನ್ನು ಬರಮಾಡಿದವರು, மெய் தேவன் என்று நிரூபித்தான். ನಿಜವಾದ ದೇವರೆಂದು ನಿರೂಪಿಸಿದವರು. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யார் யார் பொய்யா இருக்கிறார்களோ, ಯಾರ್ಯಾರು ಸುಳ್ಳಿನವರಾಗಿದ್ದಾರೋ, பொய் தீர்க்கதரிசி இருக்கிறார்களோ, ಸುಳ್ಳು ದೀರ್ಘ ಪ್ರವಾದಿಗಳಿದ್ದಾರೋ அத்தனை பேரையை வெட்டி போடு என்று சொல்லிவிட்டார். ಅಷ್ಟು ಜನರನ್ನು ಸಂಹರಿಸು ಎಂದು ಹೇಳಿಬಿಟ್ಟರು. 700 பேரை வெட்டி போட்டார்கள். 700 ಜನರನ್ನು ಸಂಹರಿಸಿದರು. அவர்கள் பிசாசோட ஆய்வு உடையவர்கள், ಅವರು ಸೈತಾನನ ಆತ್ಮವುಳ್ಳವರು. இதை கேட்ட எசபேல் ராணி, ಇದನ್ನು ಕೇಳಿದ ಇಜಬೆಲ್ ರಾಣಿಯು கோபம் வந்துடுச்சு. ಕೋಪ ಬಂದಿತ್ತು. என்னுடைய குருமார்கள், ನನ್ನ ಗುರುಗಳನ್ನು இப்படியா ஒரு காரியம் செய்து விட்டாய், ಈ ರೀತಿಯ ಕಾರ್ಯ நாளை ಮಾಡಿಬಿಟ್ಟೆ. காலையில கொண்டு உன்னை வெற்ற வரைக்கும் விட மாட்டேன். ನಾಳೆ ಬೆಳಗಿನವರೆಗೆ ನಿನ್ನನ್ನು ಕೊಲ್ಲುವವರೆಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ.
என்று சபதம் செய்து விட்டான். ಎಂದು ಶಪಥ ಮಾಡಿಬಿಟ್ಟಳು. இதை கண்டு எலியா பயந்து விட்டான். ಇದನ್ನು ಕೇಳಿದ ಎಲಿಯ ಭಯಪಟ್ಟು ಬಿಟ್ಟರು. எவ்வளோ பெரிய தேவன் இருக்கிறார், ಇಷ್ಟು ಮಹತ್ವವಾದ ದೇವರಿದ್ದಾರೆ, எவ்வளோ அற்புதங்களை செய்தார். ಎಷ್ಟು ಅದ್ಭುತ ಮಾಡುತ್ತಾರೆ. ஒரு பெண் சதத்துக்கு பயந்து விட்டான். ಒಂದು ಹೆಣ್ಣಿನ ಶಬ್ದಕ್ಕೆ ಭಯಪಟ್ಟು ಬಿಟ್ಟರು. ஒருவேளை அவள் ராணியா இருந்தாலும் பரவாயில்லை, ಒಂದು ವೇಳೆ ಅವಳು ರಾಣಿ ಆಗಿದ್ದರೂ ಸಹ ಪರವಾಗಿಲ್ಲ. எல்லாத்துக்கும் மேலான சர்வ வல்லமுள்ள தேவன் இருக்கிறார். ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮೇಲಾದ ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರಿದ್ದಾರೆಯೇ. இவனுக்குள்ள இருக்கிற ஒரு பலகீனம், ಇವನಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಬಲಹೀನತೆ, வீணான ஒரு பலகீனம். இவனுக்குள்ள பலம் இல்லை, ವ್ಯರ್ಥವಾದ ಬಲಹೀನತೆ. ಆದರೆ ಇವನಲ್ಲಿ ಬಲವಿಲ್ಲ. இவன் மலை பிரதேசத்துக்கு போக வேண்டும், அங்க தேவனுடைய பெரிய ஒரு திட்டம் இருக்கிறது. ಇವನು ಬೆಟ್ಟದ ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು ಅಲ್ಲ ದೇವರ இவனுக்கு அடுத்த ஒரு காரியத்தை ஒரு ராஜாக்களை நியமிக்க வேண்டும். ಇವನಿಗೆ ನಂತರ ಕೆಲವರು ರಾಜರನ್ನು ನೇಮಿಸಬೇಕು, அடுத்த ஒரு தீர்க்கதரிசியை நியமிக்க வேண்டும், ಒಂದು ಪ್ರವಾದಿಯನ್ನು ನೇಮಿಸಬೇಕು. இத்தனையும் இருக்கிறது செய்து ಇಷ್ಟನ್ನು ಇದ್ದು ಮಾಡುವುದು. என் ஜீவனை எடுத்து விடு, ನನ್ನ ಜೀವವನ್ನೇ ತಾಕಿದು ಬಿಡು. ஒரு செடி மரத்தின் கீழே படுத்து விடுகிறான். ಒಂದು ಮರದ ಕೆಳಗಡೆ ಮಲಗಿ ಬಿಡುತ್ತಾನೆ. தூங்கிய பயத்துல தூக்கம் வந்துடுச்சு. ಭಯದಿಂದ ನಿದ್ರೆಯೇ ಬಂದು எப்ப வந்து வெற்றாலோ, ಯಾವಾಗ ಬಂದು ಕೊಲ್ಲುತ್ತಾರೋ. மழையே நிக்க வைத்தவன் இவனை மீட்டுக் கொள்ள முடியாதா? ಮಳೆಯನ್ನೇ ನಿಲ್ಲಿಸಿದವರು ಇವನನ್ನು ಕಾಪಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. அவ்வளவு பலகீன ஆயிட்டுக்கிறான் பாருங்க. ಅಷ್ಟು ಬಲಹೀನ ಆಗಿಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பயந்து என்ன செய்து விட்டான்? ಭಯಪಟ್ಟು ಏನು ಮಾಡಿಬಿಟ್ಟನು? படுத்து தூங்கி விட்டான். ನಿದ್ರೆ ಮಾಡಿ ಮಲಗಿಬಿಟ್ಟ. தேவனுடைய திட்டம் இருக்கிறது, இவன் தூங்கி கொண்டிருக்கிறான். ದೇವರ ಉದ್ದೇಶವಿದೆ, ಆದ್ರೆ ಇವನು ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. அது எப்படி தூங்கி கொண்டு? ஜீவனே வேண்டாம், நான் சாவறேன். ಇದು ಹೇಗೆ ಜೀವಿಸುತ್ತಾನೆ? ಜೀವನೇ ಬೇಡ, ನನ್ನ ಸಾಯುತ್ತೇನೆ. ஒருவேளை நீ சாக்கு கொடுக்காவிட்டா நானே தற்கொலை செய்து கொள்கிறேன். ಒಂದು ವೇಳೆ ನಿನ್ನ ನನ್ನನ್ನು ಕೊಲ್ಲದಿದ್ದರೆ ನಾನೇ அவன் என்ன சும்மா விட மாட்டா. ಅವನನ್ನು ಸುಮ್ಮನೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. பயந்தாங்குழி, விசுவாசம் எழுந்தவனா, ನಂಬಿಕೆ ಕಳೆದುಕೊಂಡವನಾಗಿ. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பயந்து நடுங்கி விட்டா. ಭಯಪಟ್ಟು ನಡುಗುತ್ತಿದ್ದಾನೆ. இப்ப தேவன் இவனை கொண்டு ஒரு திட்டம் உண்டு. ದೇವರು ಇವರ ಮೇಲೆ ಒಂದು ಉದ್ದೇಶವಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒரு மலை பிரதேசத்துக்கு போக வேண்டும், ಇವನು ಬೆಟ್ಟದ ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು, ஒரு ராஜாவை நியமிக்க வேண்டும், ಒಂದು ರಾಜನನ್ನು ನೇಮಿಸಬೇಕು, இவனுக்கு அடுத்து ஒரு தீர்க்கதரிசியை நியமிக்க வேண்டும். ಇವನ ನಂತರ ಒಂದು ಪ್ರವಾದಿಯನ್ನು தேவனுடைய ನೇಮಿಸಬೇಕು. திட்டம் இருக்கிறது, ದೇವರ ಉದ್ದೇಶವಿದೆ. பயத்தினால தூங்கி விட்டா. ಭಯದಿಂದ ಮಲಗಿಬಿಟ್ಟನು. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், ಇವತ್ತು ಅನೇಕ ದೇವರ தேவன் எதுக்காக அழித்தார் அதை கால்வாசை நிறுத்துகிறார்கள். ದೇವರು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಕರೆದವರು ಕಾಲು ಭಾಗದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿ அது ಬಿಡುತ್ತಾರೆ, பாதியிலே நிறுத்தி விடுகிறார்கள். ಅರ್ಧದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿ ಬಿಡುತ್ತಾರೆ. நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும் ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ பின்வாங்கி ಮಕ್ಕಳಾಗಿದ್ದರೆ போயிடுறார்கள். ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ஆனா தேவன் சொல்கிறார், ಆದರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அவர் பின்வாங்கவில்லை, ಅವನು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಲಿಲ್ಲ, முடித்தேன். ಮುಗಿಸಿದೆ. பவுல் பின்வாங்கவில்லை, ಪೌಲರು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಲಿಲ್ಲ, முடித்தேன். ಮುಗಿಸಿದೆ. தௌக்கிறோம் அல்ல, முடிக்கிறதான் பெருசு. ಆರಂಭವು ಮುಖ್ಯವಲ್ಲ, ಮುಗಿಸುವುದೇ ಬಹಳ ಮುಖ್ಯ. இன்னைக்கு அநேக பேர் ಇವತ್ತು ಅನೇಕ ಮಕ್ಕಳು பரிசுத்துல தொடங்கி பாவத்தில் முடிக்கிறார்கள், ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಆರಂಭ ಮಾಡಿ ಪಾಪದಲ್ಲಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. தெய்வீகத்திலே முடிக்கிறார்கள், உலகத்துக்கு முடிக்கிறார்கள். ದೈವಿಕತೆಯಲ್ಲಿ ಆರಂಭ ಮಾಡಿ ಲೋಕದಲ್ಲಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த மத்தியான வேலையில் உங்களை நிதானித்து பாருங்க. ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯದಲ್ಲಿ உன் மேல ஒரு திட்டம் உண்டு, ನಿನ್ನ ಮೇಲೆ ಒಂದು ಉದ್ದೇಶವಿದೆ. என் மேல என்ன தீர்மானம் இருக்கிறது? ನನ್ನ ಮೇಲೆ ಏನು ಉದ್ದೇಶವಿದೆ? ಹಾಗಾದ್ರೆ நான் சாவணும்னு இருக்கிறேன், ನಾನು ಸಾಯಬೇಕೆಂದಿದ್ದೇನೆ, சாவறதுக்கு விரும்பி உட்கார்ந்து கொண்டிருக்கிற என் மேல திட்டம் உண்டா? ಸಾವನ್ನು ಅಪೇಕ್ಷೆ ಮಾಡಿ ಕುಳಿತಿದ್ದೇನೆ, ನನ್ನ ಮೇಲೆ ಒಂದು ತೀರ್ಮಾನವಿದೆ. அதோ அந்த மலை காத்திருக்கிறது உன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும். ಅದು ಆ ಬೆಟ್ಟ ಕಾಯ್ದಿದೆ ನಿನ್ನ ಉದ್ದೇಶ ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ. ஆனா தூங்கி விட்டு ಆದರೆ ನಿದ್ರೆ ಮಾಡಿ தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா நிற்கிறான். ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಇದ್ದಾನೆ. தேவன் தூதன் பறந்து வருகிறார், ದೇವದೂತರು ಹಾರಿ ಬರುತ್ತಾರೆ, தண்ணியும் ரொட்டியும் கொடுக்கிறார், ನೀರನ್ನು ರೊಟ್ಟಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, எழுப்புறாரு. ಎಬ್ಬರಿಸುತ್ತಾರೆ. தேவப்படி எழுப்பி ಎಬ್ಬರಿಸಿ ரொட்டியும் தண்ணியும் கொடுத்து விட்டு ನೀರನ್ನು ರೊಟ್ಟಿಯನ್ನು ಕೊಟ್ಟು சாப்பிட்டுட்டு திரும்ப தூங்கி விட்டான். ಊಟ ಮಾಡಿ ಮತ್ತೆ ಮಲಗಿ ಬಿಡುತ್ತಾನೆ. கும்பக்காரனா தூங்கி விட்டான், ಕುಂಭಕರ್ಣನಂತೆ ಮಲಗಿ ಬಿಡುತ್ತಾನೆ. திரும்ப தட்டி எழுப்புறா, ಮತ್ತೆ ತಟ್ಟಿ ಎಬ್ಬರಿಸುತ್ತಾರೆ, மறுபடியும் இன்னொரு ரொட்டி இன்னொரு தண்ணி கொடுக்கிறார், ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ರೊಟ್ಟಿ ನೀರನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. எழுப்ப ஆரம்பிக்கிறார், ಎಬ್ಬರಿಸಲು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ, ஓட ஆரம்பிக்கிறார். ಓಡಲು ಆರಂಭಿಸುತ್ತಾನೆ. தெய்வீக வல்லமே அவன் பலம் வந்துடுச்சு. ದೇವರಿಗೆ ಬಲ ಅವರಿಗೆ ಬರಲ್ಲ. இனி நான் ஜெயிக்கவே, ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ಜಯಿಸುತ್ತೇನೆ. இந்த எசபேல் என்ன ஒண்ணும் செய்ய ಈ முடியாது, ಎಸೆಬೆಲಲ್ಲಿ ಏನು இந்த ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ, சோதனை என்ன ஒண்ணும் செய்ய ಈ முடியாது, ಸೋದನನ್ನು ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ, பிசாசு என்ன ஒண்ணும் செய்ய முடியாது, ಸೈತಾನ್ ಏನು இந்த ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ, வறுமை என்ன ஒண்ணும் செய்ய முடியாது, இந்த வியாதி என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. ಕಾಯಿಲೆ ನನ್ನನ್ನು ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ.
நான் கர்த்தருக்குள் பலமாக்கிறேன். ನಾನು ಕರ್ತನಲ್ಲಿ ಬಲವಾಗಿ ನಿಂತಿದ್ದೇನೆ. பலமா எடுத்துக்கொண்டா, ಬಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡನು. சாக போகிறவன் என்ன செய்தா? ಸಾಯಿ ಹೋಗುವನು ಏನು ಮಾಡಿದನು? 40 ராவு 40 பகல் ஓடினானா பாருங்க. அது எப்பேற்பட்ட பலமா இருக்கு. 40 ದಿವಸ ರಾತ್ರಿ ಹಗಲು ಓಡುವುದೆಂದರೆ ಯಾವ ರೀತಿಯ ಬಲ ಬಂದಿರಬಹುದು? 40 பகல் 40 ಹಗಲು 40 ராவு ஓடுகிறான். 40 ರಾತ್ರಿ ಓಡಿತಾನೆ. அப்படித்தான் அந்த 40 இரவு 40 பகல் ஓன பின்தான் 40 ಹಗಲು ರಾತ್ರಿ ಓಡಿದ ಮೇಲೆಯೇ அப்பொழுது திட்டம் நிறைவேறவில்லை. ಆಗಲು ದೇವರ ತೀರ್ಮಾನ ನೆರವೇರಲಿಲ್ಲ. ಯಾಕೆ? ஒரு குகைக்குள்ள போகவில்லை. அவன் ಒಂದು ಗುಹೆಯಲ್ಲಿ தேவனுடைய திட்டமான ஒரு இடத்துக்கு போகவில்லை. ஓடுனா நல்லதுதா. ದೇವರ ಉದ್ದೇಶದಲ್ಲಿ ಓಡಿದ ಒಳ್ಳೆಯದೇ. ಆ ದೇವರ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಓಡಲಿಲ್ಲ. ஒரு இடத்துல போகிறான். ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ. அந்த இடத்துல ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ மலைகள் ಸುಕ್ಕಲಾகிறது. ಬೆಟ್ಟಗಳು ಒಡೆದು ಚೂರಾಗುತ್ತದೆ. அதுலயும் கர்த்தர் இல்லை என்று சொல்கிறார். ಅಲ್ಲಿಯೂ ದೇವರು ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. பயங்கரமான சூறாவளி காற்று வருகிறது. ಭಯಂಕರ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುತ್ತದೆ. அதுலயும் காற்று இல்லை என்று சொல்கிறார். ಅದನ್ನು ದೇವರು ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. இதெல்லாம் அவன் சொந்த அபிப்பிராயத்துல போய் மாட்டினுக்கிறான். ಇದೆಲ್ಲ ಸ್ವಂತ ಅಭಿಪ್ರಾಯದಿಂದ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. எங்க போக வேண்டும்? ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು? கடைசியில கபிக்குள்ள போகிறான். ಕೊನೆಯಲ್ಲಿ ಗುಹೆ ಒಳಗಡೆ ಹೋಗುತ್ತಾನೆ. அதுதான் தேவனுடைய திட்டம். ಅದೇ ದೇವರ ತೀರ್ಮಾನವಾಗಿದೆ. அப்பொழுதுதான் தேவன் அவனோடு பேசுறார். ಆಗಲೇ ದೇವರ ಜೊತೆ அதுவரைக்கும் தேவன் பேசவே இல்லை. ಅದುವರೆಗೂ ದೇವರು 40 நாள் ஓடினாலும் 40 நாள் பகல் ஓடினாலும் ராவு ஓடினாலும் அந்த இடத்துல நீ போகவில்லை. 40 ದಿವಸ ರಾತ್ರಿ ಆಗಲು ಓಡಿದರೂ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಮಹಿಳೆಯ ಹೋಗಲಿಲ್ಲ. மத்திலே போராட்டம் வருகிறது. உனக்கு ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋರಾಟ ಬರುತ್ತಿದೆ. புயல் காற்று வருகிறது. ಅಲೆ ಬಿರುಗಾಳಿ ಬರುತ್ತಿದೆ. இடி மின்னல் வருகிறது. ಗುಡುಗು ಮಿಂಚು ಬರುತ್ತಿದೆ. அதுல கர்த்தர் இல்லை என்று சொல்கிறார். ಆದರೆ ದೇವರು ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. போக வேண்டிய இடத்துக்கு போகாதபடிக்கு, ಹೋಗಬೇಕಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ இடத்துல இருக்காதபடிக்கு, ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರದಂತೆ போனியானா ನೀನು ಹೋಗುವುದಾದರೆ கர்த்தர் எங்க இருப்பார்? கர்த்தர் திட்டம் எங்க நிறைவேறும்? ದೇವರು ಇಲ್ಲಿರುತ್ತಾರೆ. ದೇವರ ಉದ್ದೇಶ ಯಾಗ ನೆರವೇರುತ್ತದೆ. கடைசியில கபைக்குள்ள போகிறார். ಕೊನೆಯಲ್ಲಿ ಗುಹೆ ಒಳಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ. அப்பொழுது ಆಗಲೇ எலியா ಎಲಿಯನೇ என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯಾ? அங்கே ஒரு தப்பு செய்கிறார். ಅಲ್ಲೊಂದು ತಪ್ಪು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. என்ன சொல்கிறார்? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? எல்லா தீர்க்கதரிசிகளையும் என்னுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டார்கள். ನನ್ನ ಎಲ್ಲ ದೀರ್ಘ ಪ್ರವಾದಿಗಳನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿಬಿಟ್ಟರು. நான் ஒருத்தன் தான் வந்து மீட்டு நிற்கிறேன். உன்னோட நாமத்தை மகிமைப்படுத்தும். ನಿಮ್ಮ இங்க விழுகிறான் பாருங்க. அவன் ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ಮೆಟ್ಟಿಸಲು ನಾನು ಒಬ್ಬನೇ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಬೀಳುತ್ತಿದ್ದಾನೆ. ನೋಡಿರಿ, நான் பேசவில்லை, கர்த்தர் பேசினுக்கிறார். ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ என்ன சொல்கிறான்? ಇವನು ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ? எல்லா செத்து போனார்கள். ಎಲ್ಲರೂ ಮರಣ ಹೊಂದಿದರು. நான் ஒருத்தன் தான் மீட்டு கொண்டாங்க. நான் வந்துடுச்சு. ನಾನು ಒಬ್ಬನೇ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಅವನು ನಾನು ಎಂಬ ಗುಣ ಬಂದಿತ್ತು. நான் ஒருத்தன் தான் மீட்டுக்கொண்டேன். ನಾನು ಒಬ್ಬನೇ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟೆ. நாம மகிமைக்காக, அது உனக்காக நான் மீட்டுக்கொண்டேன்னு சொல்றான். ಅದು ನಿಮ್ಮ ನಾಮ ಮಹಿಮೆಗಾಗಿ ನಾನು எப்பேற்பட்ட தேவ பிள்ளையமாக இந்த நான் பேய் இப்படி அது உள்ள நுழையறான் பாருங்க. ಯಾವ ರೀತಿ ದೇವರ ಭಕ್ತನಾಗಿದ್ದರು ನಾನು ಅನೇಕ ಪ್ರಸಂಗ செய்திருக்கிறான். இப்பொழுது செய்கிற பிரசங்கமே வேறையா எனக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ಅನೇಕ ಸಲ ದೇವರು ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ಈಗಲೇ ವಿಧವಾಗಿ ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲಾ செத்தார்கள். ಎಲ್ಲರೂ ಮರಣ ಹೊಂದಿದರು. உன்னுடைய கிருபையாலே நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்ல வேண்டும். ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದ ಜೀವಂತವಾಗಿ ನಾನು மட்டும் உயிரோடு இருக்கிறேன். ನಾನು ಮಾತ್ರ ಜೀವಂತವಾಗಿದ್ದೇನೆ. ಅದರ ಅರ್ಥ ಏನು? ಇದರ ಅರ್ಥವೇನು? என்னுடைய சாமர்த்தியம், ನನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯ. ಅದು ತಪ್ಪು, ಇದು ತಪ್ಪು, ಅದು ಪಾಪ. ಇದು ಪಾಪ. என்னுடைய பக்தி, ನನ್ನ ಭಕ್ತಿ, ಅದು ತಪ್ಪು, ಇದು ತಪ್ಪು, ಅದು ಪಾಪ. ಅದು ಪಾಪವಾಗಿದೆ. நான் மட்டும் இருக்கிறேன். ನಾನು ಮಾತ್ರವಿದ್ದೇನೆ. எப்படி ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்பொழுதா ಆಗಲೇ கீழ்கண்ட வசனத்தை வாசிக்கும் போது வேண்டாம், டைம் ஆச்சு. ಕೆಳಗಿನ ಮಚ್ಚದಲ್ಲಿ ಓದುವಾಗ ஒரு ராஜாவை அபிஷேகம் செய்கிறான். ಒಂದು ರಾಜನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡುತ್ತಾನೆ. அடுத்து ಓಡುகிறான். ನಂತರ ಓಡುತ್ತಾನೆ. ಇವನಿಗೆ அடுத்து ஒருவனை நியமிக்கிறார். ಇವನಿಗೆ ನಂತರ ಇನ್ನೊಬ್ಬನನ್ನು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳು ಯಾರು? ಅವರು ಯಾರು? 19 வார்த்தை பாருங்க. 19 வந்து நேரசவதி. அப்படியே அவன் அவிடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் மூட்டி உழுது சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக்கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் 2ஆம் மட்டும் போய் அவன் மேல் தன் ಸಾಲ್ವೆயை போட்டான். ಎಲಿಯನು ಅಲ್ಲಿಂದ ಹೊರಟು ಹೋಗಿ ಶಾಬಾಟನ ಮಗನಾದ ಎಲಿಷನನ್ನು ಕಂಡನು. ಅವನು ಹೊಲವನ್ನು ಹೂಳುವುದಕ್ಕೆ 12 ಜೋಡಿ ಎತ್ತುಗಳನ್ನು ತಂದು 12ನೆಯ ಜೋಡಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 12 ಎರುದುಗಳು ಉಳುವುದನ್ನು சொன்னா ಅವನು ಕೋಟ್ಯಾಧೀಶ್ವರ. 12 ಜೋಡಿ ಹೊಲದಿಂದ ಉಳಬೇಕೆಂದ್ರೆ ಅವನು ಕೋಟ್ಯಾಧೀಶ್ವರ, ಭಯಂಕರ ಕೋಟ್ಯಾಧೀಶ್ವರ, ಭಯಂಕರ ಹಣವಂತನು.
அவனை தேவனை அழைத்திருக்கிறார். ಅವನನ್ನು ದೇವರು ಕರೆದಿದ್ದಾರೆ. எலியாக்கு பதில் எலிசாவை அழைக்கிறார் பாருங்க. ಎಲಿಯನ ನಂತರ ಎಲಿಷನನ್ನು ಕರೆಯುತ್ತಿದ್ದಾರೆ ನೋಡಿರಿ. அப்பொழுதுதான் ಆಗಲೇ அந்த 12 எருதுகளை உழவு கொண்டிருக்கும் போது 12 ಜೋಡಿ ಗೊಲವನ್ನು ಉಳುತ್ತಿರುವಾಗ தன்னுடைய சாலை எடுத்து அவன் மேல போடுகிறான். ತನ್ನ ಸಾಲನೆತ್ತಿ ಅವನ ಮೇಲೆ ಹಾಕುತ್ತಾನೆ. எருதுகளை விட்டுட்டு ஓடி வருகிறான். ಎತ್ತುಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಬರುತ್ತಾನೆ. எலியாவின் காலில் விழுகிறான். ಎಲಿಯನ ಕಾಲದಲ್ಲಿ ಬೀಳುತ್ತಾನೆ. தேவன் உன்னை அழைக்கிறார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕರೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. ஐயா ஒன்று செய்கிறேன். ಅಯ್ಯ ಒಂದು ಮಾಡುತ್ತೇನೆ. எங்க அப்பா அம்மாக்கு முத்தம் விட்டுட்டு வந்துடுறேன். ನನ್ನ ಅಪ್ಪ ಅಮ್ಮನಿಗೆ ಮುತ್ತು ಕೊಟ್ಟು ಬಂದು ಬಿಡುತ್ತೇನೆ. நான் சொல்லிட்டு வர பர்மிஷன் வேணும் என்று கேட்கவில்லை. அவன் சொல்லவில்லை. ನಾನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಉತ್ತರ ಕೊಡಿ ಎಂದು ಕೇಳಲಿಲ್ಲ. எங்க அப்பா அம்மா ஒத்துக்குனாக்கா வரேன் என்று சொல்லவில்லை. ನನ್ನ ಅಪ್ಪ ಒಪ್ಪಿಕೊಂಡರೆ ಬರುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. முத்தமிட்டு மட்டும் தான் வருகிறேன். ನಾನು ಮುತ್ತು ಕೊಟ್ಟು ಬಂದು ಬಿಡುತ್ತೇನೆ. என்னுடைய பெத்த ಋಣத்தை நான் தீர்க்க வேண்டும். ನನ್ನನ್ನು ಎತ್ತಿದ ಋಣವನ್ನು ನಾನು ತೀರಿಸಬೇಕು. முத்தமிட்டு அந்த இடத்துல ஒன்றும் நடக்கவில்லை. ಮುತ್ತಿಟ್ಟನು ಆದರೂ ಏನು ನಡೆಯಲಿಲ್ಲ. முத்தமிட்டு விட்டு அந்த இடத்துல இல்லவே இல்லை. ಮುತ್ತ ಕೊಟ್ಟು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನು ಇಲ್ಲ. அந்த இடத்துல இருந்தா தேவனுடைய திட்டம் நடக்காது. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರ ಉದ್ದೇಶ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. அங்க தப்பித்தவண்ணா ಅಲ್ಲಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡನು. என் நாமத்தை நிமித்தமா ನನ್ನ ಹೆಸರಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ தாயாவது தோப்பனாவது சொந்தத்தாவது பந்தத்தாவது விட்டு வருவது உண்டானால் அவன் என்னுடைய சீஷனா இருக்க முடியும். ತಂದೆ ತಾಯಿ ತಂದು ಬಳಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಬರದೇ ಇದನ್ನು ಶಿಷ್ಯನ ಹಾಕಲಾಗುವುದಿಲ್ಲ. முத்தமிட்டு வந்து விட்டு என்ன செய்து விட்டான்? ಮುತ್ತನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಿ ಕೊಟ್ಟನು, ಏನು ಮಾಡಿಬಿಟ್ಟನು? விலை மதிக்க முடியாத விருதுகளை வெட்டி ஆண்டவருக்கு பலி கொடுத்து விட்டான். ಬೆಲೆ ಕಟ್ಟಲಾಗದ ಎತ್ತುಗಳನ್ನು ಕತ್ತರಿಸಿ ದೇವರಿಗೆ ಬಲಿ கர்த்தனா ಇದರ ಅರ್ಥವೇನು? இந்த உலகத்தின் வாழ்வு இனியே முடிந்து போய்விட்டது. வேண்டாம். ಈ ಪ್ರಾಪಂಚಿಕ ನನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಇದು ಬೇಡ, ನನಗೆ ಮುಗಿಯಿತು ಎಂಬುದಾಗಿ. இனி இந்த உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன். ಇನ್ನು ಮುಂದೆ ಲೋಕವನ್ನು ತಿರುಗಿ ನೋಡುವುದಿಲ್ಲ. இனி என்னோட நிலத்தை திரும்பி பார்க்க மாட்டேன். ನನ್ನ ಹೊಲವನ್ನು ತಿರುಗಿ என்னோட ನೋಡುವುದಿಲ್ಲ. மாடுகளை திரும்பி பார்க்க மாட்டேன். வெட்டி போட்டேன். ನನ್ನ ಹಸುಗಳನ್ನು ತಿರುಗಿ ನೋಡುವುದಿಲ್ಲ. என் சொத்தை திரும்பி பார்க்க மாட்டேன். ನನ್ನ ಸ್ವತ್ತನ್ನು ತಿರುಗಿ ನೋಡುವುದಿಲ್ಲ. இயேசுவை நோக்கி ஓடுகிறேன். ಯೇಸುವನ್ನೇ ನೋಡಿ ಓಡುತ್ತೇನೆ. என்னை அழைத்தவர் உண்மை உடையவர். ನನ್ನನ್ನು ಕರೆದವರು ನಂಬಿಗಸ್ತರು. தேவடியே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அடுத்த ஒரு இடத்துல பார்க்கும்போது டைம் ஆச்சு. ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ஏசாமி சொல்றார், ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಾರೆ, கூப்பிடும் போது ಕರೆಯುವಾಗ ஒருத்தன் சொல்றான், ಒಬ್ಬನೇ ಹೇಳುತ್ತಾನೆ, எங்க அப்பா ಅಮ್ಮವ என்னை கேட்டுன்னு வரான்றான். ನಾ ಅಪ್ಪ ಅಮ್ಮನನ್ನು ಕೇಳಿಕೊಂಡು ಬರುತ್ತೇನೆ. ஒருத்தன் சொல்றான், ಒಬ್ಬನೇ ಹೇಳುತ್ತಾನೆ, எங்க அப்பா அம்மாவுக்கு செத்து போன தீரிகாரம் செய்து போனவர். ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ತೀರಿಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಉತ್ತರ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿ ಬರುತ್ತೇನೆ ಎನ್ನುತ್ತಾರೆ. கல்பேன் மேல கை வைத்து விட்டு திரும்பி பார்க்கிறவன் என்னுடைய ರಾಜ್ಯಕ್ಕೆ தகுதி இல்லை. ನೇಗಿಲ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಹಿಂತಿರುಗಿ ನೋಡುವವನಿಗೆ ನನ್ನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಅಕ್ಕರೆ ಇಲ್ಲ. ஆனா எலிசா அப்படி செய்யவில்லை. ಆದ್ರೆ ಎಲಿಸ ಆ ರೀತಿ ಮಾಡಿಲ್ಲ. வெறும் முத்தமிட்ட அவ்வளவுதான். ಬರೀ ಮುತ್ತು ಕೊಟ್ಟನಷ್ಟೇ. அம்மா இப்படி கூப்பிடுறாங்க, ಅಮ್ಮ ಈ ತರ ಕರೆಯುತ್ತಿದ್ದಾರೆ, போறேன், ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ, இந்த நிலத்தை நீத்தா பார்த்துக்கோ, ಈ ಹೊಲವನ್ನು ನೀವೇ ನೋಡಿಕೊಳ್ಳಿರಿ. அதை பத்தி அவனுக்கு தேவையில்லை. ಆದ ವಿಷಯದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. என்னை அழைத்தவர் மகா தேவனா இருக்கிறார். ನನ್ನನ್ನು ಕರೆದವರು ಮಹತ್ವ அவர் நோக்கத்தை நிறைவேற்றத்துக்காக நான் விட்டு ஓட வேண்டும். ಅವರ ಉದ್ದೇಶ ನೆರವೇರಿಸಲಿಕ್ಕೆ ಬಿಟ್ಟು உலக ಓಡಬೇಕು. தாய் தோப்பனை விட என்னோட தாய் தோப்பனாக இயேசு பெரியவரா இருக்கிறார். ಲೋಕದ ತಂದೆ ತಾಯಿಗಿಂತ ಯೇಸು ಬಹಳ ತಂದೆ ತಾಯಿಯಾಗಿದ್ದಾರೆ. இதுவரைக்கும் நிலத்தை பயிர் செஞ்சு உன்னை ஆசைப்படுத்தலே, ಇದುವರೆಗೂ ಹೊಲವನ್ನು ಉತ್ತಿ ಪೈರು ಹಾಕಿದ್ದು ನಿನ್ನನ್ನು ಆಸೆ ಪಟ್ಟಿಸುತ್ತೆ. இனி என்னை உண்டாக்குன தேவனை ஆசைப்படுத்தேன். ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸಿ. எல்லாருமே தேவபிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் பாதப்படியில் விழுந்து விட்டார். ಅವರ ಪಾದಗಳಲ್ಲಿ ಬಿದ್ದನು. மிக எச்சரிக்கையா இருந்தக்கோ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. அடுத்த ஏரிய காரியம் இருக்கிறது. எலிசா பத்தி பேசணும்னா ಎಲಿಸ ವಿಷಯದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಇನ್ನೂ ಮಹತ್ವದ ಕಾರ್ಯಗಳಿದೆ. 2 அவர் அவனை பத்தி பிரசங்கம் இருக்கிறது. 2 ತಾಸು ಅವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಬಹುದು. பார்க்கலாம். கர்த்தருடைய சித்தமா நான் என்ன சொல்றாரோ எப்போ சொல்றாரோ அதுக்காக காத்திருந்து சொல்லிக்கிறேன். அவரோட சரித்திரம் பயங்கரமா இருக்கிறது. ದೇವರ ಚಿತ್ತವಾದರೆ ಇನ್ನೊಂದು ದಿವಸ ಕೇಳಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ಅವರ ಚರಿತ್ರೆ ಬಹಳ ವಿಶೇಷವಾಗಿದೆ. ಆದರೆ தேவன் அவனை நியமித்த பிறகு, ದೇವರು ಅವನನ್ನು ನೇಮಿಸಿದ ಮೇಲೆ, எலியாவுக்கு அடுத்து எலிசா, ಎಲಿಯಾಗಿನ ನಂತರ ಎಲಿಸನಾಗಿದ್ದಾನೆ. மோசேக்கு அடுத்து யோசுவா, ಮೋಸೆಯ ನಂತರ ಯೆಹೋಶುವ ಬಂದರು. என் அன்பு தேவபிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏன் அவன் அழித்தார்? ಯಾಕೆ ಅವನನ್ನು ಕರೆದರು? எனக்காக சகலத்தை விட்டுடுவா, ನನಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾನೆ. உலகத்தே பாவத்தை திரும்பி பார்க்க மாட்டா, ಲೋಕದ ಪಾಪವನ್ನು ತಿರುಗಿ என்னை ನೋಡುವುದಿಲ್ಲ, நோக்கி பார்க்குவா. ನನ್ನನ್ನೇ ನೋಡುತ್ತಿರುತ್ತಾನೆ. ஆகியலத்தா ಆದ್ದರಿಂದಲೇ அவன் மேல் போய் சால்வை போடு. ಅವನ ಮೇಲೆ ಹೋಗಿ ನಿನ್ನ ಸಾಲನ್ನು ಹಾಕು. போட்ட உடனே, ಹಾಕಿದ ತಕ್ಷಣವೇ, யார் நீ, ನೀವು ಯಾರು, எதுக்காக என் மேல போட்ட? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಹಾಕಿದಿರಿ? ஒரு கேள்வி கேட்கவில்லை. ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಲಿಲ್ಲ. உணர்ந்தான் ஞானத்துல, ಜ್ಞಾನದಲ್ಲಿ ஓ ಗಮನಿಸಿ, தேவன் என்னை அழித்திருக்கிறார். ದೇವರು ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. ஓடி போய் அவர் பாதப்படியில் விழுந்து விட்டார். ಓಡಿ ಹೋಗಿ ಅವರ ಪಾದಗಳಲ್ಲಿ ಅಡ್ಡ ಬಿದ್ದನು.
என்னப்பா என் பாதப்படியில் விழுது? ಯಾಕಪ್ಪ ನನ್ನ ಪಾದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದೀಯಾ? கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றிக்கு வந்துக்கிறேன். ದೇವರ ಚಿತ್ತ ನೆರವೇರಿಸಲು ಬಂದಿದ್ದೇನಪ್ಪ. என் அன்பு தேவப்பிடி, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. அவர் பாதப்படியிலே ಅವರ ಪಾದಗಳಲ್ಲಿ மிகவும் நீ எலிசாவின் ஆவியாகும், ಎಲೀಸನ ಆತ್ಮವುಳ್ಳವನಾಗಿ, எலியாவின் ஆவியை போல நீ ஊழியக்காரனை கீழ்ப்படுகிற ஒரு மகனா காணப்பட வேண்டும். தேவனை கீழ்ப்படுகிறவனா காணப்பட வேண்டும். ಎಲಿಯನ ಆತ್ಮ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರಿಗೂ ಸೇವಕರಿಗೂ ವಿಧೇಯನಾಗಿರುವ ಆತ್ಮವುಳ್ಳವನಾಗಿರಬೇಕು. தேவன் அவனை அழிக்கும் போது ದೇವರು ಅವನನ್ನು ಕರೆಯುವಾಗ 12 ಎರುದು ಉಡಿಯವನ್ ಮಗಾ ಕೋಟ್ಯಾಧೀಶ್ವರ, 12 ಜೋಡಿ ಎತ್ತುಗಳನ್ನು ಮಹಾ ಹಣ ಐಶ್ವರ್ಯವಂತನು, பெரிய ஆயிரக்கணக்கான நிலம் உடையவன், 1000 ಗಟ್ಟಲೆ ಎಕರೆ ಹೊಲವುಳ್ಳವನು ஒரே நொடியிலே விட்டு விட்டான். பாருங்க, ಒಂದೇ ಮಾತಿನಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟನು. ನೋಡಿರಿ, தேவன் அதை தெரிந்து கொண்டார். ದೇವರು ಅದನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರು. நீ விட வேண்டியதை விடாவிட்டா ನೀನು ಬಿಡಬೇಕಾದ್ದನ್ನು ಬಿಡದಿದ್ದರೆ என்னுடைய சீஷனாக முடியாது, ನನ್ನ ಶಿಷ್ಯನಾಗಲಾಗುವುದಿಲ್ಲ. விட வேண்டியதை விடாதபடிக்கு பிடித்துக்கொண்டு ಬಿಡಬೇಕಾದ್ದನ್ನು ಬಿಡದೆ ಹಿಡಿದುಕೊಂಡು உன்னுடைய சீஷனாக வேண்டும் என்று சொல்ல முடியுமா? ನಿನ್ನ ಶಿಷ್ಯನಾಗುತ್ತೇನೆಂದರೆ ಸಾಧ್ಯ. உன்னையே உயர்த்தி ನಿನ್ನನ್ನೇ ಹಗೆ ಮಾಡಿ உனக்கு உண்டானதை விட்டு ನಿನಗೆ ಉಂಟಾದನ್ನು ಬಿಟ್ಟು என் சிலை சென்று கொண்டு வா, ನನ್ನ ಸಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಾ, என்னுடைய வழியில வர வேண்டும். ನನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲೇ ಬರಬೇಕು. அப்பொழுதுதான் என்னுடைய சீடனாக முடியும். ಆಗಲೇ ನನ್ನ ಶಿಷ್ಯನಾಗಲು ಸಾಧ್ಯ. உட்கார்ந்து கொண்டு அத்தனை பேர் சீஷர் தான். ಇಲ್ಲಿ ಕುಳಿತವರೆಲ್ಲರೂ ಶಿಷ್ಯರೇ. விட வேண்டியது எதுவுமே விடவில்லை, ಬಿಡಬೇಕಾದ್ದನ್ನು ಯಾವುದು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அவர் பின்னால போகவும் முடியவில்லை. ಅವರ ಹಿಂದೆ ಹೋಗಲು ಆಗುತ್ತಿಲ್ಲ. தேவப்பிடி, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த மலை காத்திருக்கிறது, ಹಾಗೆ ಬೆಟ್ಟ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದೆ, அங்கும் போகவும் முடியவில்லை. ಅಲ್ಲಿ ಹೋಗಲು ಆಗುತ್ತಿಲ್ಲ. நொழியனே இருக்கிறேன், ಅಲ್ಲಿಯೇ ಅವತಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. தேவன் காத்திருக்கிறார். ದೇವರು ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. காலமெல்லாம் வீணாக்குறாயே, ಸಮಯ ವ್ಯರ್ಥ ಮಾಡುತ್ತಿದ್ದೀ, காலமெல்லாம் போயிடுச்சு, ಸಮಯ ಎಲ್ಲ ಹೋಗಿಬಿಟ್ಟಿತೆ, பொன்னான ஒரு நேரத்தை வீணாக்கி விட்டாய். ಬಂಗಾರದ ಸಮಯವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡಿ, பொன்னில விலையேறப்பட்ட நீ நேரத்தை, ಬಂಗಾರಕ್ಕಿಂತ ಬೆಲೆಯುಳ್ಳ நல்ல வாலிபமான பெண்கள் ಒಳ್ಳೆ ಯುವಕ ಸ್ತ್ರೀಯರು உபயோகப்படுத்த முடியாமல் போகிறாயே, ಅವರಿಗಾಗಿ ಉಪಯೋಗ ಮಾಡದೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಿ. உனக்காக சிலுவையில் உபயோகப்பட்டாரே, ನಿಮಗಾಗಿ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಉಪಯೋಗವಾದರೆ, சகலத்தையும் விட்டு இந்த உலகத்துக்கு வந்தாரே, ಸಕಲವನ್ನು ತ್ಯಜಿಸಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರೆ, அவர் ஐஸ்வர்யவானாயிருந்து உலகத்துக்கு வந்து ಅವರು ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿದ್ದು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ஏழையாக உனக்கு தன்னோட ஐஸ்வர்யத்தை கொடுத்து விட்டார். ಬಡವರಾದ ನಿಮಗೆ ಅವರ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟರಂತೆ. அப்ப நம்ம எல்லாம் யார்? ಆಗ ನಾವೆಲ್ಲ ಯಾರು? ஐஸ்வர்யவான்கள். ನಾವು ಐಶ್ವರ್ಯವಂತ. எப்படி ஐஸ்வர்யவானானோ? ಯಾಕೆ ಐಶ್ವರ್ಯವಂತರಾದೆವು? அப்பாவால அம்மாவால அல்ல, ಅಪ್ಪನಿಂದ ಅಮ್ಮನಿಂದ ಅಲ್ಲ, அவர் விட்டு வந்த பிரகாரம், ಅವರು ಬಿಟ್ಟು ಬಂದ ಪ್ರಕಾರ, அந்த ஐஸ்வர்யத்தை விட்டு அவர் வந்தார் பரலோகத்தை, ಪರಲೋಕದ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು சிலுவையை சென்று கொண்டு ಸಿಲುಬೆ ಹೊತ್ತುಕೊಂಡು இந்த ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்து விட்டார். ಈ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟರು. இவரை என்ன தாய் என்று கூப்பிடலாம்? ಇವರನ್ನು ಯಾವ ತಾಯಿ ಎಂದು ಕರೆಯೋಣ? தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அதான் சொன்னார், ಅದೇ ಹೇಳಿ, உன் தாய் மறந்தாலும் நான் அவனை மறக்க மாட்டேன்னு ನಿಮ್ಮ சொன்னார். ತಾಯಿ ಮರೆತರು ನಾನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஜீவனையை கொடுத்த ரத்தத்தையும் சிந்தி, ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟು ರಕ್ತವನ್ನು ಚೆಲ್ಲಿ, பாதாளத்தில் விழுந்து போன உன்னை தூக்கி எடுத்து, ಪಾತಾಳದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದ ನಿನ್ನನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿ, நான் இருக்கிற இடத்துல நீ இருக்க வேண்டும், ನಾನಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವಿರಬೇಕು. எங்கே வாசிக்க வேண்டாம், யோவான் 17, ಯೋವಾನ್ 17 நான் இருக்கிற இடத்துல நீ இருக்க வேண்டும். ನಾನಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವುಗಳು யார் இந்த உலகத்துல சொல்ல முடியும்? ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಇದನ್ನು ಹೇಳಲು? கோடிக்கணக்கான சூரியன் ஒளி உடையவர், ಕೋಟಿ ಸೂರ್ಯನ ಬೆಳಕುಳ್ಳವರು, 9 கிரகங்களை உண்டாக்குனவர், 9 ಗ್ರಹಗಳನ್ನು 7 ಉಂಟು ಮಾಡಿ, பாதாளங்களை உண்டாக்குனவர், 7 காற்றை ಪಾತಾಳಗಳನ್ನು உண்டாக்குனவர், ಗಾಳಿ- கடலை உண்டாக்குனவர். ಗಾಳಿ ಸಮುದ್ರಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವರು. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவருடைய பரிசுத்துக்கு ಅವರ ಪರಿಶುದ್ಧತೆಗೆ கோடிக்கணக்கான தூதர்கள் நடுங்கி மடிகிறார்கள். ಕೋಟ್ಯಾಂತರ ದೇವದೂತರು ನಡಿಗೆ ನಿಲ್ಲುತ್ತಾರಂತೆ. எத்தனை பேர் சிறுகளால் மூடிக்கொள்கிறார்கள், ಎಷ್ಟೋ ಜನರು ರೆಕ್ಕೆಗಳಿಂದ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಮುಖಗಳನ್ನ, பயந்து நடுகிறார்கள் அவருடைய பரிசுத்த. ಭಯಪಟ್ಟು ನಡುಗುತ್ತಾರೆ ಅವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ. ஆனா ಆದರೆ உன்னை பார்த்தே நேச மகனே என்று கூப்பிடுறார். ನಿಮ್ಮ ನೋಡಿ ನನ್ನ ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳೇ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುತ್ತಾರೆ. அவர்கள் ஒருத்தருக்கும் தேவனுடைய ரத்தம் கொடுக்கவில்லை. ಅವರೊಬ್ಬರಿಗೂ ದೇವರು எந்த ರಕ್ತ ಕೊಡಲಿಲ್ಲ. தேவதூதர்கிட்ட கூட தேவனுடைய ரத்தம் இல்லை. ಯಾವ ದೂತರ உனக்கு ரத்தம் இருக்கிறதா? காபிரியேலே, உனக்கு ரத்தம் இருக்கிறதா? ಗಾಬ್ರಿಯೇಲೇ, ನಿಮಗೆ ರಕ್ತವಿದೆಯಾ? இல்லப்பா. ಇಲ್ಲಪ್ಪ. பின்னே நீ வேலைக்காரனா புள்ளையா? ನೀನು ಕೆಲಸದವನಾ ಇಲ್ಲ ಮಗುವಾಗಿದೆಯಾ? நாங்க வேலைக்காரப்பா, ನಾವು ಕೆಲಸಗಾರ, ಪಾರುಪತಿ ಮಾಡುವವರು, நாங்க தலைச்சும் புள்ளிங்க. ನಾವು ಚೊಚ್ಚಲ ಮಕ್ಕಳು. அவருக்கு ரத்தம் எனக்குள்ள இருக்கு, ಅವರ ರಕ್ತ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ ನೋಡಿ. அது ஜீவன். நம் மரணம் அடைந்தாலும்
அந்த ரத்த எனக்குள்ள இருக்கிறபடியால் மோட்சத்துக்கு போகிறேன். ನಾವು ಮರಣದ ನಂತರ ರಕ್ತ ಇರುವುದರಿಂದ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರುತ್ತೇವೆ. சாவு இல்லாத ஒரு ரத்தம், ಸಾವಿಲ್ಲದ ಒಂದು ರಕ್ತ, மகிமை நிறைஞ்ச ரத்தம், ಮಹಿಮೆ ತುಂಬಿದ ರಕ್ತ, அந்த ரத்த எனக்குள்ள இருக்கிறபடியால் ಆ ರಕ್ತವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ அந்த ரத்தம் உன்னை எடுத்துக்கொண்டு போய் நிக்க வைக்க. ಆ ರಕ್ತ ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. நான் யாரா இருக்கிறேன்? ನಾನು ಯಾರಾಗಿದ್ದೇನೆ? இயேசுக்கு பிள்ளையா இருக்கிறேன். ಯೇಸುವಿನ நான் ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇನೆ. தூதன் அல்ல, ನಾನು ದೂತನಲ್ಲ, நான் அவரோட பிள்ளை. ನಾನು ಅವರ ಮಗು. ஆகையால தேவபிள்ளை, ಆದ್ರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உனக்கு ஒரு பலம் தேவை. ನಿಮಗೊಂದು ಬಲ ಬೇಕಾಗಿದೆ. பெரிய ஒரு திட்டம், ಒಂದು ದೊಡ್ಡ ಉದ್ದೇಶ. பலಹீனமா உட்கார்ந்து கொண்டிருக்கிற ಬಲಹೀನವಾಗಿ ஜப ಕುಳಿತು ஜீவியம் இல்ல, ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವಿತವಿಲ್ಲ, விசுவாசம் இல்ல, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ, தெய்வீக வல்லமை இல்ல, ದೇವರ ಬಲವಿಲ್ಲ, தெய்வீக பிரசன்னம் இல்ல, ಪ್ರಸನ್ನತೆ ಇಲ್ಲ, சோர்ந்து போறேன். ಸೋತು ಸೋತು ಹೋಗುತ್ತೆ. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, என் குடும்பம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயந்து பயந்து சாவுற. ನನ್ನ ಕುಟುಂಬ தினம் ಏನಾಗ್ತದೆ? சாவுற நீ. ಪ್ರತಿ ದಿವಸವೂ ಸಾಯುತ್ತೀರ. தேவபிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உனக்கு ஒரு பலம் தேவையாக்குது. ನಿಮಗೊಂದು ಬಲ ಬೇಕಾಗಿದೆ. என் குடும்பத்தை கைவிட மாட்டா, ದೇವನನ್ನ என் பிள்ளைகளை கைவிட மாட்டா, ಮಕ್ಕಳನ್ನು என்னை ಕೈಬಿಡುವುದಿಲ್ಲ, கைவிட மாட்டா. ನನ್ನನ್ನು இந்த ಕೈಬಿಡುವುದಿಲ್ಲ. உலகத்திலும் மறு உலகத்தில் நாங்கள் இருப்போம். ಈ ಲೋಕದಲ್ಲೂ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುತ್ತೇವೆ. என்னை அடித்த தேவன் எங்களுக்கு தெரியும் அவர் யார் என்று. ನನ್ನನ್ನು ಕರೆದ ದೇವರು ಯಾರೆಂದು ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ நான் சோர்ந்து ನಾವು ಸೋತು ಹೋಗುವವರಲ್ಲ, செடி கீழே தூங்குற ஆள் அல்ல. ಅವರು ಮರದ ಕೆಳಗಡೆ ನಿದ್ರಿಸುವವರಲ್ಲ. எங்க தட்டுனால வெங்கல சத்தம், ಎಲ್ಲಿ ತಟ್ಟಿದರು ಪಿತ್ತಲು ஜீவன் ஜீவன் என்று சொல்கிறது. ಜೀವ ಜೀವ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. எங்க தட்டலாம் ஜீவன் ஜீவன் என்று சத்தம் இருக்கிறதா? ಎಲ್ಲಿ ತಟ್ಟಿದರು ಜೀವ ಜೀವ ಎಂಬ ಶಬ್ದ ಬರುತ್ತದಂತೆ. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ உலகத்தை பார்க்கிறாய், ಲೋಕವನ್ನು ನೋಡುತ್ತೀಯ, மற்றவங்களை பார்க்கிறாய், ಬೇರೆಯನ್ನು ನೋಡುತ್ತೀಯ, தேவப்படி பலையை நடிக்கிறாய், ಬಲಹೀನತೆ ಒಂದು ಬಿಡುತ್ತೀಯ, சோறு படிக்கிறாய், ಸೋತು ಹೋಗುತ್ತೀಯ, சோர்புல தூக்கம் வருகிறது, ಸೋತಲ್ಲಿ ನಿದ್ರೆ ಬರುತ್ತದೆ, ஜெபிக்க முடியவில்லை. ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಬರುವುದಿಲ್ಲ. 3 மணி ராவு 3 மணி ராவுக்கு எழுந்திக்கிறேன் நான். 3 ಗಂಟೆಗೆ ಅಯ್ಯವನ್ನು ದೇವರು ಎಬ್ಬರಿಸುತ್ತಾರೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இவ்வளவுதான் நான் சாப்பிடுறது. ಇಷ್ಟು ಮಾತ್ರ ಊಟ ಮಾಡುವುದು. தேவப்பிள்ளை ಅದನ್ನ சாப்பிடுறதுல இப்போ ಅದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಊಟ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ಈಗ சீக்கிரம் கர்த்தர்கிட்ட போயிட்டு தீர்மானமா இருக்கிறேன். ಆದಷ್ಟು ಬೇಗನೆ ದೇವರ ಹತ್ತಿರ ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿದೆ. என் அன்பு தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் பாதபடியில் விழுந்து ஜெபித்துக்கொள்ள, ಅವರ ಪಾದಗಳಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. வீணான பலಹீனத்தை எழுதி விடாது. ವ್ಯರ್ಥವಾದ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಕು. நாம் பலசாலிகளாமே, ನಾವು ಬಲಶಾಲಿಗಳಂತೆ. ஆகையால தேவப்பிள்ளையே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ நீ ಮಕ್ಕಳೇ, பலಹீன ஆனியனா, ನೀನು ಬಲ ಇಂದ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. பலம் இருக்கிற வரைக்குமாக பெலிஸ்டர் அவன் கிட்ட போகவில்லை. ಬಲ ಇರುವವರೆಗೂ ಫಿಲಿಸ್ಟಿಯರು ಅವನ ಹತ್ತಿರ ಹೋಗಲಿಲ್ಲ. கொஞ்சம் பலಹீன ஆனா, ಸ್ವಲ್ಪ ಬಲ ಕಳೆದುಕೊಂಡನು, கிட்ட போனா, ಹತ್ತಿರ ಹೋದರು. முழு பலಹீன ஆனா, ಸಂಪೂರ್ಣ ಬಲ ಕಳೆದುಕೊಂಡನು, கட்டி போட்டா. ಕಟ್ಟಿ ಹಾಕಿಬಿಟ್ಟರು. உஷாராயிரு. ಎಚ್ಚರಿಕೆ, பலஹீனம் ನಿನ್ನ ಬಲಹೀನತೆ, உனக்குள்ள அவிசுவாசம் வரும்போது, ನಿನ್ನಲ್ಲಿ ಅಪನಂಬಿಕೆ சோர்வுள்ள ஆவி ஒரு பிடிக்கும் போது, ಸೋಲುತನ ಆತ್ಮ ಹಿಡಿಯುವಾಗ உனக்குள்ள பலஹீனம் ஆகும். ನಿನ್ನಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ ಬರುತ್ತದೆ. பார்த்து சிரிப்பான். ನೀವು ನೋಡಿ ನಗುತ್ತಾನೆ. பலசாலி கிட்ட அவர் வரமாட்டான், ಬಲವಂತನ ಹತ್ತಿರ ಅವನು ಬರುವುದಿಲ್ಲ. பலஹீன கிட்ட வந்துடுவான். உஷாராரு. ಬಲವೀನನ ಹತ್ತಿರ ಬರುತ್ತಾನೆ. தெய்வீக ஒரு பலன் உனக்கு தேவையா இருக்கிறது. ದೈವಿಕ ಬಲ ನಿನಗೆ ಬೇಕಾಗಿದೆ. எபேசியர் நிருபம் 6:10 வார்த்தை பாருங்க. கலாத்தியர் பக்கத்துல இருக்கிறது எபேசியர். 6:10 ಎಫೆಸಿಯರ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, தேவப்படி கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாகத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ನೀವು ಕರ್ತನನ್ನು, ಆತನ ಅಧಿಕವಾದ ಶಕ್ತಿಯನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡವರಾಗಿ ಬಲಗೊಳ್ಳಿರಿ. தேவனுடைய சக்தி உனக்கு பலனா இருக்க வேண்டுமா? ದೇವರ ಶಕ್ತಿ ನಿಮಗೆ ಬಲವಾಗಿರಬೇಕು. மனுஷ மாத்திரத்தில் நம்மளுக்கு போராட்டம் இல்லை. ಮನುಷ್ಯದ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋರಾಟವಲ್ಲ. 6-7 இடத்துல நமக்கு போராட்டம் ಉಂಟು. 6-7 ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಹೋರಾಟ ಬರುತ್ತದೆ. கீழ்கண்ட வசனம் வாசிக்கும் ಮನುಷ್ಯ ಮಾತ್ರದವರ ಓದುವಾಗ, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டல சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ಮನುಷ್ಯ ಮಾತ್ರದವರ ಸಂಗಡವಲ್ಲ, ರಾಜತ್ವಗಳ ಮೇಲೆಯೂ ಅಧಿಕಾರಿಗಳ ಮೇಲೆಯೂ ಅಂಧಕಾರದ ಲೋಕಾಧಿಪತಿಗಳ ಮೇಲೆಯೂ ಆಕಾಶ ಮಂಡಲದಲ್ಲಿರುವ ದುರಾತ್ಮಗಳ ಸೇನೆ. நமக்கு ஒரு பலம் தேவையாக்குது. ನಮಗೊಂದು ಬಲ ಬೇಕಾಗಿದೆ. நீ சாதாரண தூங்கிಕೊಂಡಿருந்த அத்தனை பேரை நீ ஜெயிக்க வேண்டுமே. ನೀನು ಸಾಧಾರಣವಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರೆ ಯಾಕೆ ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯ? ಅಷ್ಟು ಜನರನ್ನು சாதாரணமானவர் அல்ல, அவர்களல்ல, ಅವರೆಲ್ಲ ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. அதிகாரிங்க கூட நம்ம ஜெயிக்க வேண்டும். ಅಧಿಕಾರಿಗಳನ್ನು ಸಹ இந்த ಜಯಿಸಬೇಕು. இடத்தை பெருத்துக்காக ஒவ்வொரு அதிகாரியும் மாத்தினே இருப்பான். ಈ ಸ್ಥಳ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದೊಂದು ಅಧಿಕಾರಿಗಳನ್ನು ಸಹಿತ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ ಇದ್ದಾನೆ. ஏன் இப்படி எல்லாம் மாத்துறா? ಯಾಕೆ ಹೀಗೆ ಮಾರ್ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ?
அதிகாரிகளிடத்தில் உனக்கு போராட்டம் உண்டு, வேதம் சொல்லுது. ಅಧಿಕಾರಿಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋರಾಟವಿದೆ, ವೇದ ಹೇಳುತ್ತಿದೆ. வான மண்டலத்தில் பொல்லாதாவைகளோட போராட்டம் உண்டு. ಆಕಾಶ ಮಂಡಲ ದುರಾತ್ಮಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋರಾಟವಿದೆ. ಜನಗಿட்ட போராட்டம் செய்யாதே. ಜನರ ಹತ್ತಿರ ಹೋರಾಟ ಮಾಡಬಾರದು. என்ன செய்ய வேண்டுமா? ಏನು ಮಾಡಬೇಕು? ஏராளமான ஆயுதம் இருக்கு, டைம் ஆச்சு. ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಂ ಎಂದು ಕೇಡಕತ್ತೆ ಬಿಡಿಸಿ ನಿಲ್ಲು. ನಂಬಿಕೆ ಎಂಬ ಗುರಾಣಿಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ನಿಲ್ಲು. ರಕ್ಷಣೆ ಎಂಬ ಸ್ಥಿರಸ್ಥಾನವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಪವಿತ್ರಾತ್ಮನು ಕೊಡುವ ದೇವರ ವಾಕ್ಯವೆಂಬ கத்திಯನ್ನು ಹಿಡಿಯಿರಿ. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் தேவபிள்ளைகளே, நிற்கவும். அநேக ஆயுதங்கள் அங்க சொல்லுகிற டைம் ஆகுதுன்னு அப்புறம் நிதானமா படிச்சுக்கோ. ಸರ್ವಾಯುಧಗಳು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ, ಸಮಯವಿಲ್ಲ. அதுல முதலாவது ஆயுத விசுவாசம். ನಾವೊಂದು ಆಯುಧ, ನಂಬಿಕೆಗೆ ಆಯುಧಗಳು ಬೇಕಾಗಿದೆ. ಅವನು ಅಕ್ಕಿನ ಆಯುಧಗಳಂಪುವ, ಅವನು ಬೆಂಕಿಯ ಆಯುಧಗಳನ್ನು ಕಳಿಸುತ್ತಾನೆ. ನೀ ಆರವಿக்க வேண்டும், ನೀನು ಅದನ್ನು ಆರಿಸಬೇಕು. நண்ப தேவபிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, அதுங்களை பத்தி பேசினாக்க ஒரு நாளெல்லாம் ஆகும். ಅದರ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ಒಂದು ದಿವಸ ಆಗುತ್ತದೆ. என் நண்ப தேவபிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, முதலாவது உனக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். ನಿನ್ನಲ್ಲಿ ಬಲವಾದ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. கத்தி இருக்க வேண்டும் உனக்குள்ள. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕತ್ತಿ ಖಡ್ಗವಿರಬೇಕು. என்ன கத்தி? ಅದೇನು ಕತ್ತಿ? வேத புஸ்தகத்தினோட தேவனோட வார்த்தையின் கத்தி உனக்குள்ள இருக்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯವೆಂಬ ಕತ್ತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. அந்த கத்தியில ஆண்டவர் வெட்டினார், அவனுக்கு தெரியுமா? ಆ ಕತ್ತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಅವನನ್ನು ಕತ್ತರಿಸಿದ್ರು ಗೊತ್ತಾ? வணங்கி விடு என்று வேதம் சொல்லுது. அவன் சொல்றான் பாருங்க, ನನ್ನನ್ನು ಆರಾಧಿಸು ಎಂಬುದಾಗಿ ವೇದ ಹೇಳುತ್ತದೆಯೇ? என்னை வணங்கி விடு, கொடுத்துடுற. ನನ್ನನ್ನು ಆರಾಧಿಸಿ ಬಿಡು, ಮುಗಿದು ಬಿಡು, ಕೊಡುತ್ತೇನೆ. இத்த அப்பம் திண்டி விடு என்று வேதம் சொல்லுது. ಈ ಅಪ್ಪನ್ನು ತಿಂದು ಬಿಡು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆಯೇ? மேலிருந்து குதிச்சு விடு வேதம் சொல்லுது. ஒரு தூதர்களை காத்துக்கொள்வார் என்று எவ்வளவு வேதத்தை அறிந்திருக்கிறான் பாருங்களவ. ಮೇಲಿಂದ ಧುಮುಕು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ದೂತರು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ಯಾಕೆ ಸೈತಾನ ಅರಿತಿದ್ದಾನೆ ವೇದವನ್ನ. கத்தி எடுத்துக்கொண்டார். ಆಗ ಕತ್ತಿಯನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡರು. என்ன செய்தாரா? ಏನು ಮಾಡಿದರಂತೆ? 3 சோதனை வெட்டி போட்டார். 3 ಶೋಧನೆಯನ್ನು ಕತ್ತರಿಸಿ ಬಿಟ್ಟರು. ஆகையாலே உன்னோட வாழ்க்கையிலே ಆದ್ರೆ ನಿನ್ನ ಬಾಳಿನ தெய்வ வசனம் என்ற கத்தி வசனம் உனக்குள்ள இருக்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯ ಎಂಬ ಕತ್ತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. எங்க வேதத்தை வாசிக்கிறீங்களா? ವೇದಗಳನ್ನು ಓದುತ್ತಿದ್ದೀರಾ? உங்களை நடத்தணும்னா என் தலையை ಕೆಟ್ಟು போகுது. ನಿಮ್ಮ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ತಲೆ ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. தேவபடியே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேத வசனம் என்ற கத்தி உனக்குள்ள இருந்தா தான் ஜெயிக்க முடியும். ವೇದ ವಾಕ್ಯ ಎಂಬ ಖಡ್ಗ ಕತ್ತಿ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯ. அநேக பேர் மொபைலுங்களை எழுதினு வந்து நிற்கிறீங்க. ಅನೇಕರು ಮೊಬೈಲ್ನಲ್ಲಿ ಬರೆದುಕೊಂಡು வேத புஸ்தகமே உங்ககிட்ட இல்லையா? ವೇದವೇ ಇಲ್ಲವಾ? தேவபடியே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பக்தனுக்கு ஒரு அடையாளம் வேத புஸ்தகம், மொபைல் அல்ல. ಭಕ್ತರಿಗೆ ಗುರುತು இப்போ ಸತ್ಯವೇದ. உனக்குள்ள ஒரு ஸ்டைல் வந்துருச்சு, பைபிள் எடுத்து விசாரிச்சு மொபைல் எடுத்து நிற்கிறேன். ஏன்னா மொபைல் பேய் உங்ககிட்ட பேசி நிற்குது, அதுக்கு இதுவும் மொபைல் வச்சு நிற்கிறேன். ದುರಾತ್ಮ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಇದನ್ನು ಮೊಬೈಲಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರಾ? ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அதுல தான் கத்தி இருக்கிறதா? ಅದರಲ್ಲಿ ಕತ್ತಿ ಇದೆ ಅಂತೆ. அந்த கத்தி எடுத்து 3 சோதனை வெட்டி போட்டார். ಆ ಕತ್ತಿಯಿಂದ 3 ಶೋಧನೆಗಳನ್ನು ಕತ್ತರಿಸಿ ಬಿಟ್ಟರು. அப்பம் தின்ன மாத்திரத்துக்கு மனுஷன் பிழைக்க மாட்டான் என்று இருக்கிறதே. ರೊಟ್ಟಿ ತಿಂದ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನು ಬದುಕುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ವೇದದಲ್ಲಿ ಹೇಳಿದೆಯೇ? அவன் தோத்து போனான், ಅವನು ಸೋತು ಹೋಗುತ್ತಾನಲ್ಲಿ. கடைசி என்னை வணங்கி விடு என்று சொல்றான். ಕೊನೆಯಲ್ಲಿ ನಾನು ಮುಗಿದು ಬಿಡು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்ப சொல்றாரு, ಹಾಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. கத்தியில வெட்டார். ಕತ್ತಿಯಲ್ಲಿ ಕತ್ತರಿಸುತ್ತಾರೆ. தேவனாகிய கர்த்தரை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது என்று வேதம் சொல்லுது. ನಿನ್ನ ದೇವರಾದ ಕರ್ತನನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಆರಾಧಿಸಬಾರದು ಎಂದು ವೇದ ಹೇಳುತ್ತದೆಯೇ? அப்பால போ சாத்தான் என்று சொல்லிவிட்டு ತೊಲಗಿ ಹೋಗು ಸೈತಾನನೆಂದು ಹೇಳಿದರು. இன்னைக்கு அநேக மக்களுக்குள்ள வேத புஸ்தகம் வாக்கியம், அதனால தான் எனக்கு தலை கெட்டு போகுது. ಅನೇಕ ಮಕ್ಕಳು ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುತ್ತಿಲ್ಲ, ಅದರಿಂದಲೇ ತಲೆ ಕೆಡುತ್ತಿದೆ. இதே என்னை மன்னிச்சிடுங்க. ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡಿರಿ. வேற ஒரு விசுவாசிகள் இருந்திருந்தா ಬೇರೆ ವಿಶ್ವಾಸಿಗಳಿದ್ದರೆ அவங்க வேறே மாறி இருப்பாங்க. ಅವರು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾರ್ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. எவ்வளோ சொன்னாலும் அவ்வளோத்தான் நீங்க அல்ல. ಎಷ್ಟು ಹೇಳಿದರೂ ಅಷ್ಟೇ ಇಲ್ಲ. உங்க நிமித்தமான சோறு பண்ணிடணும் எனக்கு பயமாக்குது. ನಿಮ್ಮ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅಯ್ಯ ಸೋತು ಹೋಗುತ್ತಾರೆ ಎಂದು ಭಯ. சொல்ல முடியாத ரகசியங்களை உங்களுக்கு பேசிக்கொண்டு வருகிறார். ಹೇಳಲಾರದಂತ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಕರ್ತನೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனாலும் நீ வாழ முடியல சத்தியத்துக்குள்ள. ಆದರೂ ಸತ್ಯದಲ್ಲಿ ಬಾಳ மாம்சிகம் உங்களுக்கு புடிக்கொண்டிருக்கிறது. ಮಾಂಸಿಕತೆ ಹಿಡಿದುಕೊಂಡಿದೆ. பேர் வேணும், புகழ் வேணும், ಹೆಸರು ಬೇಕು, ಘನತೆ ಬೇಕು. எல்லாம் வாழ வேண்டும், என்ன ಶಬಾஷ್ என்று சொல்ல வேண்டும். ನಾವು ಒಳ್ಳೆ ಚೆನ್ನಾಗಿ ಬಾಳಿ ಇವನು ಸಹವಾಸ ಎಂದು ಹೇಳಬೇಕು. தேவடி எச்சரிக்கையா இருந்தது. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. வேதத்தை நல்லா வாசி. ವೇದವನ್ನು ಓದಿರಿ. அதுக்குள்ள நல்ல தெய்வீக காரியம் இருக்கிறது. ಅದರಲ್ಲಿ ದೈವಿಕ ಕಾರ್ಯಗಳು அது ಅಡಗಿ மூலமா அவனோட பேசுவார். ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஆகையால மிக எச்சரிக்கையா இருந்துக்கோ. வேத புஸ்தகத்தை ஆலயத்துக்கு வரும்போது வேத புஸ்தகத்தோட வா. ಆಲಯಕ್ಕೆ ಬರುವಾಗ ಸತ್ಯ ವೇದದ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬನ್ನಿರಿ. ಮೊಬೈಲ್ வச்சிரு ஸ்டைலா வராதீங்க. ಮೊಬೈಲ್ ಅನ್ನು ಸ್ಟೈಲ್ ಆಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಬರಬೇಡಿರಿ. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಗಾಟಿಲು, ಯೇಸು ಸ್ವಾಮಿಗಿಂತಲೂ ಅಪೊಸ್ತಲರ ಗಾಟಿಲು, ಅಪೊಸ್ತಲರಿಗಿಂತಲೂ
வேத புஸ்தகம் படாத பாடுபட்டு இருக்கிறது. ವೇದ ಪುಸ್ತಕ ಬಹಳ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದೆ. சாதாரணமான கஷ்டம் அனுபவிக்க ಸಾಧಾರಣವಾದ ಕಷ್ಟ ಅನುಭವಿಸಿಲ್ಲ. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அது உருவாக்கி மனுஷனுடைய கையில வரத்துக்குள்ளதாக ಅದನ್ನು ರೂಪ ಮಾಡಿ ಮನುಷ್ಯರ ಕೈಯಲ್ಲಿ எத்தனையோ ಸೇರುವುದು. லட்சம் கர்த்தருடைய பிள்ளைகள் ரத்த சாட்சியை செத்தார்கள் பைபிள்னால. ಎಷ್ಟೋ ಲಕ್ಷ ದೇವರ ಮಕ್ಕಳು ಸತ್ಯವೇದಕ್ಕಾಗಿ ಜೀವ ಕೊಟ್ಟರು. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த வேதத்தை நீ என்ன பண்ணிக்கிறாய்? ಆ ವೇದವನ್ನು ಯಾಕೆ ಓದುತ್ತಿದ್ದೀರಾ? வசனம் எல்லாம் உன் தலையில பைபிள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். ದೇವರ ವಚನಗಳೆಲ್ಲ ತಲೆಯಲ್ಲಿ அப்பதான் நீ சோர்ந்து போற நேரத்துல ಆಗಲೇ ನೀನು ಸೋತು இந்த ಹೋಗುವ. வார்த்தையை உன்னை பலப்படுத்தும். ಆ ವಾಕ್ಯ ನಿನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತದೆ. ஆகியால தானே சொல்றார், ಹಾಗಿದ್ದರೆ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? வேத வாக்கியம் என்ற கத்தியை பிடி. ವೇದ ವಾಕ್ಯವೆಂಬ ಕತ್ತಿಯನ್ನು ಹಿಡಿದುಕೋ. ஆகியால மிக எச்சரிக்கை இருக்க வேண்டியது இருக்கிறது. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நிலைந்த நல்ல வேதங்களை வாசிங்க. ಇವತ್ತಿಂದ ವೇದವನ್ನು ಓದಿರಿ. தெய்வீக பலன் உனக்குள்ள வர வேண்டும். ದೈವಿಕ ಬಲವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ஆகியால தேவப்பிள்ளையே, ಆದ್ರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳು அவருக்குள்ள நீ ஜீவிக்க ஆரம்பித்துக்கோ. ಅದರಲ್ಲಿ ನೀ ಜೀವಿಸುವನಾಗಿರಬೇಕು. பலம் உனக்கு தேவையா இருக்கிறது. ಬಲ ಬೇಕಾಗಿದೆ. இப்போ எப்போ பலಹೀನ ஆனானோ, ಯಾವಾಗ ಬಲ ಕಳೆ ಮುಂದೆ ಹೋಗಿದನು எலியா, ಎಲಿಯನೇ, தேவனுடைய திட்டம் அங்க நின்னு போச்சு. ದೇವರ ಉದ್ದೇಶ ನಿಂತು Be careful. ಎಚ್ಚರಿಕೆ. நீ ஆணோ பெண்ணோ கேள்வி அதல்ல. ನಿನ್ನ ಗಂಡ ಹೆಣ್ಣು ಪ್ರಶ್ನೆ உன் ಅಲ್ಲ. குடும்பத்தோட ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ உன் பிள்ளைகளோட ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ತೀರ್ಮಾನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா நீ அங்க போக முடியவில்லை. ಆದರೆ ನೀನು ಅಲ್ಲಿ ಹೋಗಲಾಗುತ್ತಿಲ್ಲ. சோர்வு தூங்குறாய். ಸೋತು ನಿದ್ರಿಸುತ್ತಿದ್ದೀಯ. என்ன தூக்கம்? ಅದೇನು ನಿದ್ರೆ? லோகிய கவலை என்ற தூக்கம். ಲೋಕದ ಚಿಂತೆ ಎಂಬ ನಿದ್ರೆ. நாளைக்கு என்ன செய்வே? ನಾಳೆಗೆ ಏನು ಮಾಡಿ, நாளைக்கு என்ன செய்வே? ನಾಳಿದ್ದು ಏನು ಮಾಡಲಿ, இந்த புள்ளைக்கு என்ன செய்வே? ಈ ಮಗುವಿಗೆ அந்த புள்ளைக்கு என்ன ಆ ಮಗುವಿಗೆ செய்வே? ಏಕೆ? ஒரு வீடு இல்லையே, ಒಂದು ಮನೆ ಇಲ್ಲ, ஒரு வாசல் இல்லையே. ಮನೆಗೆ ಹೋಗ್ತೇವೆ. இதே கவலை அவன் அப்படி இருக்கிறானே, ಆರು ಅವರು இவன் ಆ இப்படி ರೀತಿ. இருக்கிறானே, என் சொந்தத்துல அப்படி இருக்கிறானே. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய திட்டம் நடக்க முடியவில்லை. ದೇವರ ಉದ್ದೇಶ ನಡೆಯಲಾಗುವುದಿಲ್ಲ. நல்ல ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல பாருங்க. ರಹಸ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ದೆ. அவனை வெட்டி ಅವರನ್ನು ಕತ್ತರಿಸಿ பலி போட்டு விட்டா. ಬಲಿ ಹಾಕಿಬಿಟ್ಟನು. அப்பொழுது தேவனுடைய திட்டம், ಆಗಲೇ ದೇವರ ಉದ್ದೇಶ இவனுடைய சால்வை அவன் மேல வர ஆரம்பிச்சு. ಇವನ ಸಾಲು இவனுக்கு அடுத்தது அவர் மேல வர ஆரம்பிச்சு. ಇವನ ನಂತರ ಅವರು ಬರಲಾರಂಭಿಸಿದರು. சும்மா சும்மா தூக்கி தூக்கி உனக்கு கொடுத்துட முடியாது. ಸುಮ್ಮನೆ ಎಲ್ಲವನ್ನು அங்க ಎತ್ತಿಕೊಳ್ಳಲಾಗದು. தெய்வீகத்துக்கு நீ தகுதி ஆனா தான் கொடுக்க முடியும். ಅಲ್ಲೂ ದೈವಿಕ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾದರೆ ಮಾತ್ರ ಕೊಡಲು இல்லாவிட்டா ಸಾಧ್ಯ. கொடுக்க முடியாதது. ಇಲ್ಲದ್ರೆ ಕೊಡಲಾಗುವುದಿಲ್ಲ ಆ ರೀತಿ. எத்தனையோ பேர் எலியா கூட இருந்தார்கள். ಎಷ್ಟೋ ಜನ ಎಲಿಯನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದರು. பக்கத்துல இருக்கிறவனை ஏன் அவர் அபிஷேகம் செய்யல? ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವವನು ಯಾಕೆ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲಿಲ್ಲ? எங்கேயோ இருக்கிறவனை தேடி 40 ராவ் 40 பகல் ஓடுறான். அங்க இருக்கிறான் அவன். 40 ದಿನ ಹಗಲು ರಾತ್ರಿ ಅಲ್ಲಿರುವವನನ್ನು ಹುಡುಕಿ ಓಡುತ್ತಾನೆ. எனக்காக ஜீவிக்கிறவன் அங்க இருக்கிறான், ஓடு சீக்கிரம். ನನಗಾಗಿ ಜೀವಿಸುವ எனக்காக சகலத்தை விடுகிறவன் ஒருவன் இருக்கிறான். ನನಗಾಗಿ ಸಕಲವನ್ನು ತ್ಯಾಗ ಮಾಡುವವನಲ್ಲಿ ಒಬ್ಬ ಇದ್ದಾನೆ. அவனுக்கு உண்டானதை வெட்டி போட்டு ಶಿಲೆ ಸಂತುಗುಣ பின்னால வருகிற அவன் இருக்கிறான். ಅವನಿಗೆ ಉಂಟಾದನ್ನು ಕತ್ತರಿಸಿ ಸಿಲುಬೆ ಹೊತ್ತುಕೊಂಡು ಬರುವನು ಅಲ್ಲಿದ್ದಾನೆ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக நம்ம எச்சரிக்கையா இருக்க ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. இன்னைக்கு கொஞ்சம் பலகீனானியனா, ಸ್ವಲ್ಪ ಬಲಹೀನತೆ ಹೊಂದಿದರೆ சோதனை உன் கிட்ட வரும். ಶೋಧನೆ ಹತ್ತಿರ ಬರುತ್ತದೆ. ஜெபம் கம்மியாச்சுனா, ಪ್ರಾರ್ಥನೆ ಕಡಿಮೆ ಆಗಿಬಿಟ್ಟರೆ, விசுவாசம் கம்மியாச்சு, ನಂಬಿಕೆ ಕಡಿಮೆ ಆದರೆ, தெய்வீக சிந்தனை கம்மியாச்சு, ದೇವರ ಆಲೋಚನೆ ಕಡಿಮೆ ಆದರೆ சோதனை உன்னை தேடி வரும். ಶೋಧನೆ ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. ಹುಷಾರಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. பாம்பு வந்துச்சு, புலி வந்துச்சு, நாய் வந்துச்சு, பேய் வந்துச்சு, கொக்கு வந்துச்சு, பிஸ்கெட் வந்துச்சு, கேக் வந்துச்சு, கறி வந்துச்சு. இதுதான் சொப்பனம். ಹಾವು ಬಂದಿತ್ತು, ಚೇಳು ಬಂದಿತ್ತು, ಇದೇ ರೀತಿ ಕನಸುಗಳು. உனக்குள்ள பலகீனம் இருக்கிறது. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ ಇರುತ್ತದೆ. அதான் எல்லாம் உன்னை தொட்டு பார்க்கிறது. ಅದರಿಂದ ಎಲ್ಲ ಮುಟ್ಟಿ ಮುಟ್ಟಿ ನೋಡಿ. சிம்சோன முடியவில்லை அவரை தொட. ಸಿಂಸೋನನ್ನು ಮುಟ್ಟಲು ಆಗಲಿಲ್ಲ. வாசிக்க வேண்டாம். 16-19 வாசிக்கும் போது 16-19 ಓದುವಾಗ அவன் பலகீன ஆனா, ಅವನು ಕಳೆದುಕೊಂಡನು. பலகீன எப்ப ஆனானோ, ಅವನು ಯಾವಾಗ ಬಲಹೀನವಾದನು, புடிச்சிட்டான். பெலிஸ்டர் வந்து புடிச்சிட்டான். ಫಿಲಿಸ್ಟಿಯರು ಬಂದು ಹಿಡಿದುಕೊಂಡರು. அப்ப சோதனைக்கு நீ பலகீன ஆனியனா, ಶೋಧನೆಗೆ ನೀನು ಬಲಹೀನ ಆದಬಿಟ್ಟರೆ கட்டாயம் உனக்கு சோதனை பிடிச்சிடும். நீ எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் ನೀನು ಯಾವ ರೀತಿ ಇದ್ದರೂ ಶೋಧನೆ ಹಿಡಿದು ಬಿಡುತ್ತದೆ. உனக்குள்ள பலம் இருக்க வேண்டும். ನಿನ್ನಲ್ಲಿ ಬಲ ಇರಬೇಕು. விசுவாச பலம், ನಂಬಿಕೆಯ ಬಲ, தேவ வார்த்தையின் பலம், ದೇವರ ವಾಕ್ಯದ ಬಲ, பரிசுத்தம் என்ற பலம், ಪರಿಶುದ್ಧತೆಯ ಬಲ, துதி என்ற பலம் ಸ್ತುತಿ ಎಂಬ ಬಲ உனக்குள்ள உலா வேண்டும். ನಿನ್ನಲ್ಲಿ ಸಂಚರಿಸುತ್ತಿರಬೇಕು. சாத்தான் உனக்கு கிட்ட வர முடியாது. ಸೈತಾನ ಹತ್ತಿರ ಬರಲಾಗುವುದಿಲ್ಲ. சோதனை உன் கிட்ட வராது, ஓடிடும். ಶೋಧನೆ ಹತ್ತಿರ ಬರದೆ ಓಡುತ್ತದೆ. நீ எப்போ பலகீனாவாய், ನೀನು ಯಾವಾಗ ಬಲಹೀನತೆ எந்த இடத்துல பலகீனவா, எந்த விஷயத்துல பலகீனவான்னு பார்த்துருக்கிறான். ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ಬಲಹೀನ ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அந்த இடத்துல வந்து நிக்கவா. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. ஆகியால என்ன சொல்றாரு ಆತ பவுல்,
ಪೌಲನೇ ಹೇಳುತ್ತಾರೆ, யுத்தத்துக்கு நீ உனக்கு பலம் தேவையாக்கிறது. ಯುದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬಲ ಬೇಕಾಗಿದೆ. வான மண்டலத்தில் யுத்தம் இருக்கிறது. ಆಕಾಶ ಮಂಡಲದ ಮೇಲೆ ಯುದ್ಧವಿದೆ. அதிகாரங்களோட யுத்தம், ಅಧಿಕಾರಿಗಳ ಮೇಲೆ அதிகாரங்களோட யுத்தம் இருக்கிறது. ಲೋಕದಲ್ಲಿ ಯುದ್ಧವಿದೆ. தேவனே, ದೇವರ ಮಕ್ಕಳು சொந்த பந்தத்தில் யுத்தம் இருக்கிறது. ಸ್ವಂತ ಬಂಧದಲ್ಲಿ உலகத்தோட யுத்தம் இருக்கிறது. ಲೋಕದಲ್ಲಿ ಯುದ್ಧವಿದೆ. அதிகாரங்களோட யுத்தம் இருக்கிறது. ಅಧಿಕಾರಿಗಳ எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு தெய்வீக பலம் இருக்க வேண்டும். ಎಲ್ಲವನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ದೈವಿಕ ಬಲ ಇರಬೇಕು. பெட்ரோல் ஆன உடனே நீ என்ன செய்ய வேண்டும்? ಪೆಟ್ರೋಲ್ ಆದ ತಕ್ಷಣ ಏನು ಮಾಡಬೇಕು? உடனடியாக பெட்ரோல் பங்க்ல போய் ಫುಲ್ போட்டுக்கணும். நீ ಪೆಟ್ರೋಲ್ ಬಂಕ್ನಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ತುಂಬಿಸಬೇಕು. போட்டுக்கணும் ஆச்சுன்னு போன பாதி ரூட்ல பெட்ரோல் ஆகி போச்சு, நீ நின்றுக்கிற. ಆಮೇಲೆ ಹಾಕ್ಸ್ಕೊಳ್ಳೋಣ ಹೋದರೆ ಅರ್ಧದಲ್ಲಿ ಗಾಡಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ, ಆಮೇಲೆ ನಿಲ್ಲಬೇಕು. பெட்ரோல் பங்க் எங்க இருக்குது? ஐயோ, இங்கே 8 மைல் இருக்குதுங்க பெட்ரோல் பங்க். ಪೆಟ್ರೋಲ್ ಬಂಕ್ 8 ಮೈಲಿ ದೂರವಿದೆ. என்னங்க ஆச்சு? வண்டி பெட்ரோல் இல்லைங்க. ಪೆಟ್ರೋಲ್ ಏನಾಯ್ತು? ಗಾಡಿ பெட்ரோல் முதல்ல பார்த்துக்க கூடாதா? ಪೆಟ್ರೋಲ್ ಇರುವುದು ನೋಡಿಕೊಳ್ಳಬಾರದು. 8 மைல் அந்த வண்டி ತಳ್ಳಿ போக முடியுமா? 8 ಮೈಲಿ ಗೊಂಡಿಯನ್ನು ತಳ್ಳಿಕೊಳ್ಳಲು ಹೋಗಲಾಗುತ್ತದಾ? ಬಲಹೀನೋ ಇದೆ ಬಲ. ಮೊದಲೇ ಉನக்குள்ள பலத்தை பரீட்சை செய்துக்கோ. ಮೊದಲು ನಿನ್ನ ಬಲವನ್ನು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿಕೋ. அப்பொழுது தெய்வீக பல விசுவாச பலத்துக்காக ஜெபம் பண்ணு. ಆಗಲೇ ದೈವಿಕ நீ ನಂಬಿಕೆ. பலமா இருந்தேனா ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். ನೀನು ಬಲವಾಗಿದ್ದರೆ ಆಶೀರ್ವಾದ ಹುಡುಕಿ உன் ಬರುತ್ತದೆ. குடும்பத்தை தேடி வரும், பிள்ளைகளை தேடி வரும். ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ಮಕ್ಕಳನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. பலமா இருந்தேனா ಬಲವಾಗಿರುವುದಾದರೆ உனக்கு எந்த சோதனை வராது. ಯಾವ சோதನೆಯೂ ಬರಲ್ಲ. சிம்சோன் பலமா இருக்கிற வரைக்குமாக ಸಂಸೋನನು ಬಲವಾಗಿರುವವರೆಗೂ ದಲೈಲಾ என்ற பெண்ணு பக்கம் திரும்பவில்லை. அவன் ದಲೈಲ ಎಂಬ ಸ್ತ್ರೀ ಹತ್ತಿರ ತಿರುಗಲಿಲ್ಲ. சிங்கத்தை 2 கிழித்து போட்டான். ಸಿಂಹವನ್ನೇ ಎರಡಾಗಿ ಕಿತ್ತು ಬಿಟ್ಟನು. ஆனா எப்போ பலகீன ஆகிவிட்டானோ, ಯಾವಾಗ ಬಲ ಕಳೆದುಕೊಂಡನು, நாயை அடிக்க கூட அவனுக்கு பலம் இல்லாத ஆயிடுச்சு. ನಾಯಿ ಒಡೆಯುವುದಕ್ಕೆ ಸಹ ಬಲವಿಲ್ಲದಂತ ஏடா ಆಗಿಬಿಟ್ಟಿತು. அப்பொழுது சிங்கத்தை 2 கிழித்து விட்டா இப்ப பண்ணு. ಆಗ ಸಿಂಹವನ್ನೇ ಎರಡಾಗಿ அப்ப ಕಿತ್ತು ಬಿಟ್ಟನು. தெய்வீக ஒரு பலம் எனக்குள்ள இருந்துச்சு. ಆಗ ನನಗೆ ದೈವಿಕ ಬಲ ಇತ್ತು ಜೊತೆಯಲ್ಲಿ. இப்பொழுது இல்லை. ಈಗ ಇಲ್ಲ. ஆகியலத்தா ஆத்திரம் ஆட்சி கட்டி போட்டு நாய் இழுத்துட்டு போறாங்களா அவனை? ಒಡೆದು ಕಟ್ಟಿ ಹಾಕಿ ನಾಯಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಳೆದುಕೊಂಡು ಹೋದರಂತೆ. யாருக்கு சமம்? ಅವನು ಯಾರಿಗೆ ಸಮಾನ? ராஜாவுக்கு சமமா இருந்தானோ. ಅವನು ರಾಜನಿಗೆ ಸಮನಾಗಿದ್ದನಂತೆ. அவனை நாய் இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போனாங்களா? ನಾಯಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಳೆದುಕೊಂಡು ಹೋದರಂತೆ. பலகீனம், ಬಲಹೀನತೆ, காமத்தின் பலகீனம், மோகத்தின் பலகீனம், ಕಾಮಮೋಹದಲ್ಲಿ உலகத்தின் பலகீனம், ಲೋಕದ ಬಲಹೀನತೆ, பெருமையின் பலகீனம், ಹೆಮ್ಮೆಯ ಬಲಹೀನತೆ. இந்த பலகீனத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ಈ ಬಲಹೀನತೆಗೆ ಸ್ಥಳ ಕೂಡ ಬೇಡ. முதல்ல தெய்வத்துக்குள்ள உன்னை தாழ்த்தி முழு பலத்தை பெற்றிக்கோ. ದೇವರ ಹತ್ತಿರ ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಸಂಪೂರ್ಣ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊ. அப்பொழுது உனக்கு தெய்வீக காரியங்கள் இருக்கும். விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து நில் என்று சொல்கிறார். ನಂಬಿಕೆ ಎಂಬ ಗುರಾಣಿಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ನಿಲ್ಲು ಎನ್ನುತ್ತಾರೆ. அந்த ರಕ್ಷಣೆ ಎಂಬ விசுவாசம் பலமா இருந்தா, ಆ ನಂಬಿಕೆ ಬಲವಾಗಿದ್ದರೆ அவங்க கை தட்டுறதே வேற மாதிரி இருக்கும், பாடுறதே ஒரு மாதிரி இருக்கும், கண்ணு மூடுறதே ஒரு மாதிரியா இருக்கும். ಕೈ ತಟ್ಟಿ ಆಡುವುದೇ ಬೇರೆಯಾಗಿರುತ್ತದೆ. அப்ப தெரிஞ்சுக்கலாம் விசுவாசத்தோட ஆயத்தமா இருக்கிறது. ನಾವು ನಂಬಿಕೆಯಾಗಿ ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. ಎಲ್ಲ ಕೈ ತಟ್ಟಿ பாடும்போது தூக்க பிசாசு அவர் தட்டினா செத்து போன மாதிரி கொஞ்சம் ஜோரா தட்டுது, போய் பாருங்க. தட்டுறதே இல்லை, ஏதோ ஒரு கவலை அதைத்தான் உனக்கு வச்சுன்னுக்கிற. அதை கொண்டாந்து அவர்கிட்ட போடுன்னு சொன்னா நீ எங்கேயோ வச்சுன்னு வந்துட்டு போய் மறுபடியும் தலையை போட்டுக்கிறதுக்கு. ಅವರ ಹತ್ತಿರ ಹಾಕೆಂದರೆ ಅದನ್ನು ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ತಲೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರಾ? தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கைத்தட்டி பாடி தேவனை ஆராதித்து ஆவியை தொழுது கொள்ளும் போது ஆவியரோட வல்லமை உனக்குள்ள பாயும். ದೇವರ ಆಡಿ ಆತ್ಮದಲ್ಲಿ ಕೊಂಡಾಡುವಾಗ ದೇವರ ಆತ್ಮದ ಬಲ ಇಳಿಯುತ್ತದೆ. நடக்காத ஓடிடும். ಸೈತಾನ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯದಂತೆ ಓಡಿಬಿಡುತ್ತವೆ. பலப்படுத்தின பிறகு எலியாவை பலப்படுத்தின பிறகு ಎಲಿಯನನ್ನು ಬಲಪಡಿಸಿದ ಮೇಲೆ அப்பொழுதுதான் தேவனுடைய திட்டம் நடந்துச்சு. ಆಗಲೇ ದೇವರ ತೀರ್ಮಾನ ನಡೆಯಿತು. தூங்கிட்டானே விடுப்பா, இந்த திட்டத்தை அவனுக்கு நடத்தலாம்னு விட்டுட்டாரா? ನಿದ್ರಿಸಿದನೆ ಬಿಡಪ್ಪ, ಬೇರೆಯವರಲ್ಲಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ ಎಂದು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟ. அவன் பலமா ஏந்திரிக்கணும், அப்பதான் என் திட்டம். ಅವನು ಬಲವಾಗಿ ಎದ್ದೇಳಬೇಕು, ಅದೇ ದೇವರ ಉದ್ದೇಶ. அவன் தட்டி எழுப்பி ಅವನನ್ನು ತಟ್ಟಿ ಎಬ್ಬರಿಸಿ அவன் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து ಅವನು ಕೊಡುವುದನ್ನೆಲ್ಲ ಕೊಟ್ಟು அப்பொழுதுதான் நிக்க வைத்து ಆಗ ನಿಲ್ಲಿಸಿ அப்பொழுதுதான் தேவனுடைய திட்டம். ಆಗ ದೇವರ ತೀರ್ಮಾನ. இது போல நீ சோர்வுள்ள ஆவியை வைத்துக்கொண்டு, ನೀನು ಸೋಲುತನದ ಆತ್ಮದಲ್ಲಿ ಇದ್ದು பல ஆசைகளை வைத்துக்கொண்டு, பல பலவீனங்களை வைத்துக் கொண்டு இருந்தா தேவனுடைய திட்டம் நடக்காது. ಅನೇಕ ಆಸೆಗಳು தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளும் போது தான் ದೇವರ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗಲೇ உன்னை கொண்டு உன் குடும்பத்தை கொண்டு உன்னுடைய பிள்ளையை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும் செய்வார். ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಕುಟುಂಬದ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡುವುದನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. நீ ஏந்திரிக்க வரைக்கும் பண்ண முடியல, ನೀನು ಎದ್ದೇಳುವುದಕ್ಕೂ ಸಹ ಆಗುತ್ತಿಲ್ಲ. என்னடா 40 ராவு 40 பகல் ஓட்டத்தை இப்பயே முடிச்சுக்கிறான் பாருங்க. 40 ರಾತ್ರಿ ಆಗಲು ಓಟವನ್ನು ಯಾಕೆ ಓಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾನೆ ನೋಡಿ. அங்க ராஜாவை அபிஷேகம் செய்யணும், ಇಲ್ಲಿ ರಾಜನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಬೇಕು, அடுத்து அவனை அபிஷேகம் செய்யணும், ಶಿಷ್ಯನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಬೇಕು. இங்க தூங்கி நிற்கிறான். ಇವನು ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ.
உன் பிள்ளைகளை என்ன திட்டம் வைத்துக்கிறாரோ, ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಯಾವ ಉದ್ದೇಶ என்ன ಇಟ್ಟಿದ್ದಾರೋ, தீர்மானம் வைத்துக்கிறாரோ, ಏನು ಉದ್ದೇಶವಿಟ್ಟಿದ್ದಾರೋ, என்ன ஆசீர்வாதம் வைத்துக்கிறாரோ, ಯಾವ ಆಶೀರ್ವಾದ ಇಟ್ಟಿದ್ದಾರೋ, நீ லௌகிக கவலையால தூக்கி கொண்டிருந்தா எங்க திட்டம் நடக்கும்? ನೀನು ಲೋಕದ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ನಿರ್ದೇಶಿಸುತ್ತಿದ್ದರೆ ಯಾಗ ನಡೆಯಲು ಸಾಧ್ಯ? காலையில் எழுந்து அந்த பிள்ளைகள் மேல பிடிச்சு ஜெபிக்க வேண்டும். ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದು ಮಕ್ಕಳ ஸ்தோத்திரம் சொல்லி அந்த பிள்ளைகளை ஜெபிக்க வைக்க வேண்டும். ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿ ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ಹೇಳಬೇಕು. தேவனே, ದೇವರ ಮಕ್ಕಳು, தேவனுடைய திட்டம் என்ன இருக்கிறது? ದೇವರ ಉದ್ದೇಶವೇನಿದೆ? உலகத்தில் என்ன திட்டம் நிறைவேற்றிருக்கிறார்? ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ಉದ್ದೇಶವಾಗಿ, தெய்வீகத்தில் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? ದೈವಿಕತೆಯ ಉದ್ದೇಶವೇನಿದೆ? உனக்கு பலம் இல்லை, பிள்ளைங்க பலையின ஆச்சுனா ಮಕ್ಕಳು ಬಲಹೀನ ಆಗಿಬಿಟ್ಟರೆ பீடி குடிக்கோங்க, ಬೀಡಿ ಕುಡಿಯುತ್ತಾರೆ, சாராயம் குடிக்கோங்க, ಸಾರಾಯಿ ಕುಡಿಯುವರು, 68 இடத்துல மொபைல் பார்த்து சாவங்க, 68 ಜನದಲ್ಲಿ ಮೊಬೈಲ್ ಅನ್ನು ಹುಚ್ಚರು, சின்ன பிராயத்திலேயே விபிச்சார தந்துக்கு போயிடுங்க. ಚಿಕ್ಕ ಪ್ರಾಯದಲ್ಲೇ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡುವುದು. அவங்களுக்குள்ள ஒரு பலத்தை நீங்க ரொப்பணும். ಅವರಲ್ಲಿ ಬಲವನ್ನು ತುಂಬಿಸಬೇಕು. ஏமா உன் புள்ளையே உன் நடைமுறையில நல்ல மாதிரி வச்சுக்கிறியா? வாக்குத்தத்தை கேட்க வச்சுக்கிறோங்க ஐயா, வாக்குத்தத்தை கொடுத்துருது மூஞ்சி தீஞ்சு போன மூஞ்சி. உன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுறியாமா? ஒப்பு கொடுக்குறியாமா? ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. என் பிள்ளைக்காக ஏராளமாக மாட்டுக்கறி கொண்டாந்து வேக வச்சு ரொப்பிடுறாங்க ஐயா. அது என்னென்னா போட்டோம், 18 வயசு ஆகிறதுக்கு இல்லை, சிகரெட் வாயில வச்சுக்கிறான், பித்தா ரொப்பிட்டுக்கிறேன். தேவலையே ದೇವರ உன் கையில் இருக்குது, ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿದೆ. உன் பிள்ளைகளோட கணக்கு ஒன்று கேட்க மாட்டேன்னு நினச்சிருக்கிறீங்களா? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಲೆಕ್ಕವನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳುವುದಿಲ್ಲ ನೆನೆಸಿದ್ದೀರಾ? இஷ்டத்துக்கு பிள்ளைகளை பெற்றுக்கிறது அல்ல, ಇಷ್ಟೈತೆ ಮಕ್ಕಳನ್ನು அது ಎತ್ತುವುದಲ್ಲ, வளர்க்கணும், ಅಲ್ಲನ್ನು ಬೆಳೆಸಬೇಕು. அது உன்னுடைய பொறுப்பு. ಅದು ನಿಮ್ಮ ಜವಾಬ್ದಾರಿ. இல்லாவிட்ட கர்த்தரை கணக்கு கேட்குவா? ಇಲ್ಲ, ದೇವರು ಲೆಕ್ಕ ಕೇಳುತ್ತಾರೆ. ஆயா அவன் எந்த கதையான போட்டேன், என் பேச்சு கேட்க மாட்டான்றான். ಅವನು ಏನು ಗತಿಯಾಗಲಿ ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳುವುದಿಲ್ಲ ಅನ್ನುತ್ತಾನೆ. தீஞ்சு போன மூஞ்ச, உன் மூஞ்சிக்கு ஒரு கல்யாணம், உன் மூஞ்சிக்கு ஒரு புள்ள வேற. தேவடியே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இது சரி வராத காரியம். ಇದು ಸರಿ ಬರುವುದಿಲ್ಲ. பலமா இருக்க வேண்டும். ಬಲವಾಗಿರಬೇಕು. ஜார்ஜ் முல்லர், ಜಾರ್ಜ್ ಮುಲ್ಲರ್, பெருப்பட்ட பக்தர்கள் எல்லாம் அந்த உலகத்தில் இருந்தார்கள். ಈ ರೀತಿಯ ಭಕ್ತರೆಲ್ಲ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದರು. அந்த அம்மாவுக்கு 16 புள்ளிங்க, ಆ ಅಮ್ಮನಿಗೆ 16 ಮಕ್ಕಳು. 16 புள்ளிகளையுமாக வீட்டுல வச்சு வளர்த்துக்குது பாருங்க. 16 ಮಕ್ಕಳನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಸಿದ್ದಾರೆ ಆ ತಾಯಿ. அவங்க மூலியமா தான் இந்த ஸ்கூலில் பறவைன ஸ்கூலு, அது இது சண்டே கிளாஸுங்க எதாவது ஆச்சு. ಅವ್ರ ಮುಖಾಂತರವೇ ದೈವಿಕ ಕಾರ್ಯ எல்லாம் ஆச்சு. ಇದು ಸಂಡೇ ಕ್ಲಾಸ್ ಎಲ್ಲವೂ ಸಹ 16 புள்ளிங்க அந்த அம்மாக்கு. 16 ಮಕ್ಕಳು ಆ ಅಮ್ಮನಿಗೆ. அவங்க புள்ளிங்க எவ்வளோ தெரியுமா? ಆ ಮಕ್ಕಳು ಯಾವ ರೀತಿ ಗೊತ್ತು? ஜார்ஜ் முல்லர், ಜಾರ್ಜ್ ಮುಲ್ಲರ್ நின்னார்னாக்கா 10 லட்சம் ஜன கூட்டத்தில் ಅವರು ನಿಂತರೆ ಸಾಕು 10 ಲಕ್ಷ ಜನಗಳು ಅವರ ಕೂಟದಲ್ಲಿ. அப்பேற்பட்ட புள்ளிகளை பெற்றெடுத்த ಆ ರೀತಿ ಮಕ್ಕಳನ್ನು ಎತ್ತು ಬೆಳೆಸಿತು ಬರುವ ತಾಯಿ. ஒவ்வொரு பிள்ளைக்கும் போதனை செய்கிறது. ಒಂದು ಮಕ್ಕಳಿಗೆ ಬೋಧನೆ ಮಾಡಿ அந்த பிள்ளைகளெல்லாம் ஸ்கூல் கம்ப்ளீட் பிறகு ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ಸ್ಕಾಲಕ್ಕೆ ಕಳಿಸಿ நீங்கள் போய் எம்ஜிஆர் டிவி பார்த்துருக்கிறதல்ல, ನೀವು ಹೋಗಿ MJR TV ನೋಡುವುದಲ್ಲ. தயவுபடியே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மனங்கால எட்டாத்திற்கு பிள்ளையை எடுத்து உபயோகப்படுத்து. ಮಕ್ಕಳು ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿರಿಯಪ್ಪ. என்ன பிள்ளைய ஆகக்கூடாது, ஒன்றும் போல ஆகணும். ನಮ್ಮ ಮಕ್ಕಳೆಲ್ಲಪ್ಪ ನಿಮ್ಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗಬೇಕಪ್ಪ ಮಕ್ಕಳು. ஐயோ, என் பிள்ளை பாருங்க, அவங்க தாத்தா மாதிரியே பிறந்துக்குதுங்க. அவங்க தாத்தாக்கு 3 பஞ்சாயத்து. ஐயோ, என் செல்லும் பாருங்க, என் பாட்டி மாதிரியே பிறந்துக்குது. அது 7 கல்யாணம் ஆக்கிது. இது மூஞ்சிக்கோ, ஏசு போல நீ ஆக வேண்டும். ಯೇಸುವಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗಬೇಕು. நீ ஒப்பு கொடுத்துக்கிறியா? ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೆ. ஜெபம் ஆண்டவர் வானான்னு வரா, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ದೇವರು அனைத்து செய்வார். ವಿಶೇಷವಾಗಿ ಎತ್ತುತ್ತಾರೆ. புள்ளிகளை பிரதிஷ்டை அது கொண்டாடுறாங்க பாரு, வெள்ளை ஜக 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 ஜகன்னு வெள்ளை துணி போட்டுக்கிட்டு. ಮಕ್ಕಳನ್ನು ಜಗ ಜಗ ಅಂತ ಬಿಳಿ ವಸ್ತ್ರ ಹಾಕಿಕೊಂಡು எனக்கு கொஞ்சம் 2-3 பழம், இனிமேல் பழம் கொண்டாடாதீங்க. அந்த பழத்துங்களை கொண்டாந்து வச்சுட்டு, என்னம்மா புள்ளிகளை பிரதிஷ்டை பண்ண கொண்டாந்துக்கிறீங்களா? லூஸாக கொடுத்துட்டுருக்குறாங்கய்யா. எங்கே டிவி பார்க்கறது கொடுத்துட்டுருக்குறாங்கய்யா. இது எப்படியான பார்த்துன்னு போட்டோம். எவ்வளோங்க புத்தி சொல்கிறது அந்த புள்ளிக்கு? இது ஏன் தான் பிறந்துச்சோ, இது செத்து தான் நல்லா இருந்துச்சு. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இது இருக்கக்கூடாது. ಈ ರೀತಿ ಇರಬಾರದು. புள்ளிங்க எப்படிக்கு தெரியுமா? ಮಕ್ಕಳು ಯಾಗಿರಬೇಕು ಗೊತ್ತಾ? வெளியில் சில புள்ளிங்களை பாருங்க, ಕೆಲವರು ಹೊರಗಡೆ என்ன ಮಕ್ಕಳು படிப்பு, ಎಷ್ಟು என்ன ವಿದ್ಯಾವಂತರು, கொயிற்று, ಅದೇನು ಡಿಸಿಪ್ಲಿನ್, என்ன விதமான சாத்திரிக்கும், ಎಷ್ಟು ಚಾತ್ರಿಕವಾಗಿ, எவ்வளவு ஒரு தெய்வீகம் இருக்கு தெரியுமா? ಎಷ್ಟು ದೈವಿಕತೆಗಳು, இவ்வளவு சத்தியம் கேட்கறீங்க, நீ எவ்வளவு வளர்ந்துருக்கு தெரியுமா? ಇಷ್ಟು ಸತ್ಯ ಕೇಳಿ ಎಷ್ಟು ಬೆಳೆದಿರಬೇಕಾಗಿತ್ತು ಗೊತ್ತಾ? உங்களை பார்த்து நான் சோர்ந்து போறேன். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಅಯ್ಯ ಸೋತು ಹೋಗುತ್ತಾರೆ. ಅನೇಕ ತಡವೆ ನಾನು
பசி பட்டினியில் அந்த காலத்தில் ஒரு கல் வச்சு தூங்கின காலத்தை கூட ஆண்டவர் முறுமுறுக்கலங்க. ಆ ಕಾಲದಲ್ಲೂ ಹಸಿವು ತೊಂದರೆಗಳಿಂದಲೂ ಸಹ ದೇವರನ್ನ ಗುಣಗೊಟ್ಟಲಿಲ್ಲ ಅಯ್ಯ. இப்போ முறுமுறுக்கிற ಈಗ ಗುಣಗೊಟ್ಟುತ್ತಾರೆ. என்ன சாமி பெருப்பட்ட ஆத்மாளுக்கு எவ்வளோ சத்தியம் சொல்லி எவ்வளோ ராவெல்லாம் ஜெபிச்சாலும் அதே மாதிரி இருக்கிறாங்களே, பெருப்பட்ட ஆத்மாளுக்கு கொடுத்துட்டு நீ தானட கேட்டேன்றாரு. ಈ ರೀತಿ ಆತ್ಮಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿರಪ್ಪ ಎಂದರೆ ನೀವು ತಾನೇ ಕೇಳಿದ್ರಿ ಎನ್ನುತ್ತಾರೆ. நேரத்துக்கு நீங்க எப்படி இருக்கிற தெரியுமா? வல்லமை எழுந்திருக்க வேண்டும். ಬಲದಲ್ಲಿ ತುಂಬಿರಬೇಕು. ಇಲ್ಲ ಆ ರೀತಿ ಇಲ್ಲ. ஒன்றும் குறை பேசிக்கணும், அவங்க மேலே குறை பேசிக்கணும், இவங்க மேலே இந்த ಕಂಪನಿ தான் போய் நிற்குது உங்களுக்கு. ಅವರಿವರ ಮೇಲೆ ಕೊರತೆ ಹೇಳುವ ಕಂಪನಿಯೇ ನಡೆಯುತ್ತಿದೆ. மிகவும் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக்குறது. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. 2 நாளாகும் 20:12 வார்த்தை பாருங்க. 20:12 2ನೇ ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ ಓದಿರಿ. ದೇವರ எங்களுக்கு பலம் இல்லையப்பா, ನಮಗೆ ಬಲ ಇಲ್ಲಪ್ಪ, பயங்கரமான எதிர்ப்பு வந்துச்சப்பா, ಭಯಂಕರವಾದ ಎದುರಿಸುವಿಕೆ ಬರುತ್ತಿದೆಪ್ಪ. 20:12 முடியலையப்பா. ನಮ್ಮ ದೇವರೇ, ಅವರನ್ನು ದಂಡಿಸದೆ ಬಿಡುವೆಯೋ? ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದ ಮಹಾ ಸಮೂಹದ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಬಲವಿಲ್ಲ. ಬಲ ಇಲ್ಲ, ನಮಗೆ ಬಲವಿಲ್ಲ. திடீரென சோதனை வரும், ತಕ್ಷಣ ಶೋಧನೆ ಬರುತ್ತದಪ್ಪ. நீ இப்ப ரெடி ஆகணும் சோதனைக்கு ஜெயிக்கிறதுக்கு. ಆ ಶೋಧನೆ ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ಈಗಲಿಂದಲೇ ಸಿದ್ಧವಾಗಬೇಕು. நீ வந்த பிறகு இவன் வந்த பிறகு எங்களுக்கு பலம் இல்லப்பா, அவன் பலம் இல்லை சாமி எங்களுக்கு வந்துட்டு இருக்கிறான். ಬಂದ ಮೇಲೆ ಹೇಳುತ್ತಾನೆ, சோதனை வந்த பிறகு உங்ககிட்ட நிக்குது, அப்ப நீ சொல்ற பலகீன ஆச்சுன்னா உனக்கு லோபக்கன் போட்டுக்குவா. ಶೋಧನೆ ಬಂದು ಮುಂದೆ ನಿಂತ ಮೇಲೆ ಬಲವಿಲ್ಲ ಎಂದರೆ ಆ சோதனை வராது கூட பலமா இருந்துச்சு உங்க கிட்ட வரல பார்த்துட்டு ஓடிடுறான். ಶೋಧನೆಗೆ ಮೊದಲೇ சுருட்டின்னு ஓடுவான் பிசாசு. ಬಾಲ ಮುದರಿಕೊಂಡು ಸೈತಾನ್ ಓಡಿಬಿಡುತ್ತಾನೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இவ்வளோ பெரிய ஒரு சோதனை வந்துச்சா எங்களுக்கு தெரியலப்பா. ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಶೋಧನೆ ಬಂದಿದೆ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. குடும்பம் ஒண்ணுத்துக்கலாமல் ஆகிறதுக்கு சோதனைகள் வரும், எச்சரிக்கையா இருந்து. ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಕುಟುಂಬಗಳು ನಾಶವಾಗಲು ஒண்ணுத்துக்கலாமல் சோதனைகள் வரும். ಮಕ್ಕಳು ಒಂದಿಲ್ಲದ ಆಗುವಂತೆ ಶೋಧನೆ ಬರುತ್ತವೆ. நீ எப்பொழுது அணைக்கட்டு போட வேண்டும், முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டும். ನೀನು ಮೊಣಕಾಲು பிறகு நீ ஜெபிக்க வேஸ்ட். ಆ ರೀತಿ ಒಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பாதப்படியில் சரிப்படுத்திக்கொள்ளும், ಅವರ ಪಾದಗಳಿಗೆ ಬಿದ್ದು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. நீ பலமா இருக்க வேண்டும், ಯಾವಾಗಲೂ ಬಲವಾಗಿರಬೇಕು. தேவனுடைய திட்டம் நடக்கணும், நீங்கள் பலமா இருந்தா தான் நடக்கும். சும்மா ஆண்டவர் என்ன கொண்டு என்ன செய்றாரு, என்ன கொண்டு என்ன செய்றாரு, என்ன கொண்டு என்ன செய்றாரு, உன்னை கொண்டு தொடப்பு கட்ட செய்றாரு. ದೇವರ ಚಿತ್ತ ನಡೆಯಬೇಕೆಂದು ನೀವು ಬಲವಾಗಿ ಇರಲೇಬೇಕು. ನಾನು எலிசா மாதிரி ஆகணும், எலியா மாதிரி ஆகணும், வெறும் எலி தான் ஆவேன், பூனை தான் ஆவேன், பெருசெலி தான் ஆவேன். எலிய மாதிரி ஆகுறது இல்லையா? தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவனுக்குள்ள இந்த குணம் பாரு. ಅವನಲ್ಲಿರುವಂತಹ ಗುಣವನ್ನು ನೋಡಿ. 12 எருது, பயங்கரமான எருதுகளை 7 விடணும்னா கோடிக்கணக்கான சொத்து உடையவன். 12 ಜೋಡಿ ಎತ್ತಿನವನ್ನು ಉಳಬೇಕೆಂದರೆ ಅವನು ಕೋಟ್ಯಾಂತರ சால போட்டு அழித்தவுடன் ஆயத்தமா வந்துக்கிறான் பாருங்க. ಸಾಲನ ಹಾಕಿ ಕರೆದ ತಕ್ಷಣ ஓடி வந்து அவர் பாதபடியில் விழுந்து விட்டா. ಓಡಿ ಬಂದು ಅವರ ಪಾದದಲ್ಲಿ ಬಿದ್ದನು. எங்க அம்மாக்கு ஒரு முத்தமிட்டு வந்து விடுகிறேன். ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮನಿಗೆ ಮುದ್ದಿಟ್ಟು ಬರುತ್ತೇನೆ. தேவனுடைய சித்த நிறைவேறிச்சு. ದೇವರ ಉದ್ದೇಶ ನೆರವೇರುತ್ತದೆ. போல நம்ம இருதயங்கள் மாற வேண்டும். ನಮ್ಮ ಹೃದಯ ಮಾರ್ಪಡಬೇಕು. இதயங்கள் நிமிஷ நிமிஷத்துக்கு மாறணும். ನಿಮಿಷ ನಿಮಿಷಕ್ಕೆ ಹೃದಯಗಳು ಮಾರ್ಪಡುವುದಾದರೆ சாத்தான் நம்மள ஆட்டம் காமிச்சினே இருப்பான். ಸೈತಾನ್ ನಮ್ಮನ್ನು ಆಡಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತಾನೆ. ಹುಷಾರಾ இருங்க, ಎಚ್ಚರಿಕೆ. சிறுமாயிரு பலமாயிரு, வலது பக்கம் இடது பக்கம் சாயாதே என்று மோசேக்கு சொல்ல ஆரம்பித்தார். ಸ್ಥಿರವಾಗಿ ಬಲವಾಗಿರುವುದು, ಎಡಬಲ ಕಡೆ ತಿರುಗಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಮೋಸೆಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்பொழுது நான் உன்னோட இருப்பேன், உன்னை கனப்படுத்துவேன். ಆಗಲೇ ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದು ನಿನ್ನನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತೇನೆ. இப்போ எத்தனை பேர் பலமா இருக்கிறீங்களா தெரியல. ಎಷ್ಟು ಜನ ಬಲವಾಗಿದ್ದರು ತಿಳಿಯದು. இல்லைங்க, எனக்கு அவளை மூச்சு வாங்குதுங்க, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குதுங்க. மேல் மூச்சு வாங்கும் போது மேலே போயிடணும், அவர் கீழ் மூச்சு வாங்க கீழே போயிடணும்னு நினைப்பது. சாப்பிட ஆகுதம்மா, சாப்பிட ஆகுறதில்லங்க. ஒரு காலையில் ஒரு 6 இட்லி துண்டுறேன், மத்தியானம் 2 பிளேட் சோறு துண்டுறேன், அவ்வளோதாங்க. துண்ணு ஆதாத்துக்கு மேலே ஆகுறதில்ல. இப்போ சாப்பாடு விட்டுருச்சுங்க, முதல் மாதிரி இல்லை. ராத்திரியில் 2 பிளேட் சோறு துண்டுறேன், அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே துண்ணு ஆகுறதில்ல. ஒரு நாளைக்கு வயிற்றுக்கு ஆப்ரேஷன் வந்துடும், உஷாராயிடுச்சு. கொஞ்சத்தில் துண்ணு இருக்கிறத காட்டிலும் நம்ம போடுறது ரொம்ப நல்லதாக இருக்கிறது. ಇರುವುದಕ್ಕಿಂತಲೂ ಹೋಗುವುದು ಬಹಳ ಒಳ್ಳೆಯದಾಗಿದೆ. ஆன வரைக்கும் ಆದಷ್ಟು பெருந்துண்டி உடையவன் ஆகும், தூக்க பிரியனாகும். வேதம் சொல்லுது, பெருந்துண்டி உடையவனும் தூக்க பிரியனுமா தேவன் உபயோகப்படுத்த முடியாதான். ಹೊಟ್ಟೆ ಬಾಕನಾಗಿ ನಿದ್ರಿಸುವವನ್ನ ದೇವರು ಉಪಯೋಗ ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. நம்ம என்ன பண்ணுறோம்? ನಾವೇನು ಮಾಡುತ್ತೇವೆ? இந்த சபைக்கு போய் வளர்ந்து வந்தியாப்பா, வளர்ந்து வந்தாங்க, வெறும் வயிறு முட்டை வளர்ந்துடுச்சுங்க பெருசா. ಹೊಟ್ಟೆ ಮಾತ್ರ ಬೆಳೆದು ಬಿಟ್ಟಿದೆ ಸಭೆಗೆ ಹೋಗಿ. உன்னை எதுவும் வளர்றியா? ಇನ್ನೇನು ಬೆಳವಣಿಗೆ ಆಗಲಿಲ್ಲವಾ? வளர்ந்தா தானே. ಬೆಳೆದ சாப்பிடுறது நல்லா சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு 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 ஆஹா
కడిపే నీ బాగుండావా? కడిపే దేవుడు, వేరే దేవుడు లేదు. ఈ కడిపే దేవుడు నాకు. ఎవరు దేవుడు? కడిపే దేవుడు. கபாப் துன்றியா, நூடுல்ஸ் துன்றியா, புது புதுசாக டிசைன் சாப்பாடுங்க வந்துக்குது. ஹோட்டலு ஊடு திண்டியை பிடிக்கிறதில்ல. வெறும் வெளியில் சிறு திண்டிங்க துண்ணு பிபி, சுகரு, கால் வருதில்ல, கை வருதில்ல, மூஞ்சி வருதில்ல. தேவப்பிடியே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக எச்சரிக்கையாக இருந்திருக்கும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. ஆனவருக்கும் கொழுப்பு சம்பந்தப்பட்ட சாப்பாடுகளை சாப்பிடக்கூடாது. ಕೊಬ್ಬಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಊಟಗಳನ್ನು ಮಾಡಬಾರದು. மாம்சிக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. ಮಾಂಸವನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ತಿನ್ನಬಾರದು. அதில் சோதனைகள் வரும், உன்னை தூக்கி விடும். ಅದರಲ್ಲಿ ಶೋಧನೆ ನಿನ್ನನ್ನು உன்னை ಪ್ರೇರೇಪಿಸುತ್ತದೆ. பயபக்தியை பரிசுத்த உளர விடாது. ನಿನ್ನ ಭಯಭಕ್ತಿ ಪರಿಶುದ್ಧತೆಗೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஏப்போ போன வாரம் கோயிலுக்கு வரலக்கா? இல்லைங்க, போன வாரம் கோயிலுக்கு வந்தேன், நான் அப்படியே போயிட்டு இருந்தக்கோ 4 kg மீனும் 3 kg கறியை வாங்கிட்டு போயிட்டேன். எத்தனை நாள் துண்டுறமா? இல்லை, சாயந்தரத்துக்குள்ளே ஆயிடுச்சு. புள்ள வளர்ந்துக்குதாம்மா, எல்லா விஷயத்துலையும் வளர்ந்துக்குதுங்க. வெறும் டன்லப்பில் ஆகிட்டுக்குது. என் பிள்ளைக்கு பேர் இனிமேல் டன்லப்னு பேர் வச்சிருங்க. இனிமேல் எந்த பேரை வைக்காதுங்க, டன்லப்னு பேர் வைங்க. நல்லா துணுட்டு வந்துடுது. நான் சத்தியம் பேசுகிறேன், எங்கேயோ போகுது, மறுபடியும் காக்கா ஹோட்டலுக்கு போகுது, பத்தாத்துக்கு துண்டுறதுக்கு. துணுட்டு வந்து போதாதா? 10லேருந்து வயிறு கட கட கடா, பட பட படா, வட வட வடா, காக்கா ஹோட்டலு, கபாபு, நூடுல்ஸு, திரும்ப நோய் என்ட்ரியில் போகுது. எப்போ முடிக்கணும்? படுவா வாயெல்லாம் நம்ம ஆயினுக்கு. தேவபலியே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து, இவனுக்குள்ள தெய்வீக பலம் இருக்கு. ನಿನ್ನಲ್ಲಿ ದೈವಿಕ ಬಲ ಇದೆ. எல்லா வானமண்டலத்துக்கு மேலாக அவனுடைய இடம் இருக்கிறது என்று மறந்துவிட வேண்டாம். ಎಲ್ಲ ಆಕಾಶ வேதம் சொல்ல அசைக்க முடியாத ராஜ்யத்தை உனக்கு வைத்திருக்கிறார். ಕದಲಿಸಲಾರದ பொன்னான ರಾಜ್ಯವನ್ನು வீதியில உனக்காக வைத்திருக்கிறார். ಬಂಗಾರದ ಬೀದಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. நீதியின் கிரீடத்தை உனக்கு வைத்திருக்கிறார். ಕಿರೀಟಿಯ ಕಿರೀಟವನ್ನು இயேசு ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. போலவே ஜீவிக்க உனக்கு வைத்திருக்கிறார். ಯೇಸುವಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. சாத்தானத்தை முழிக்க உன் கண்களை குருடாக்குறார். ಸೈತಾನನು ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே குருடாக்கி விடுகிறார். ರಕ್ಷಣದ ಮಕ್ಕಳ உலகத்தை பாரு, அதை பாரு, இதை பாரு. ಲೋಕವನ್ನು ನೋಡು, ಅದು ಇದು ನೋಡುತ್ತಲೇ ಇರು. தேவர ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்தது. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. சரளமான ஜீவித்தை பக்தி செஞ்சு போயிடும். ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಜೀವಿತ ಮಾಡಿ ಹೋಗಿಬಿಡಿರಿ. என்னை கல்லறையில் வச்சு கேட்டாரு, வந்துறியான்ட்டு. போயிட்டு நான் நல்லா இருந்துச்சு போலக்குத்தானே. ಸಮಯದಲ್ಲಿ ಇವರು ನೃತ್ಯ ಅಂತ ಕರೆದಾಗ ಹೋಗಿದ್ದರೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. நான் சும்மா கமாட்டாந்து பாடுவா, இப்போ ஆவறதில்லைன்னு சொல்லிட்டேன். ಈಗ ಆಗುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟರು. சரி, தூக்கி விடுங்க, அவன் பார்க்கலாம். ಮೇಲೆ ಬಿಡಿರಿ ನೋಡೋಣ ಎಂಬುದರು. ஆகியால தான் உட்காந்துக்கிறேன். ಆದ್ದರಿಂದಲೇ ಅಯ್ಯ ಕುಳಿತಿದ್ದಾರೆ. செத்து 5 வருஷம் இருக்கும். 5 ವರ್ಷ ಆಗುತ್ತಿತ್ತು ಅಯ್ಯ ಮರಣವಂತಿ. எப்படி பரலோகத்தில் நல்லா ஜாலியாக இருந்திருப்பேன். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಅಯ್ಯ ಸಂತೋಷವಾಗಿರ್ತಿದ್ದರು. எனக்கு என்ன ஆசை, ரொம்ப ஆசைண்ணா, ಬಹಳ ಆಸೆ ಅಯ್ಯವನಿಗೆ ಎಂದರೆ காப்பி. நான் தக்கு ಕಾಫಿ. தேவதூதன் சொல்ல தான் காப்பி பண்ணிக்கணும் அப்பப்போ. ಕಾಫಿ ಮಾಡಿಕೊಂಡು ಬಾ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ರು ದೇವದೂತರಿಗೆ. தேவப்பிள்ளையிலே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದುಕೊಂಡು. நம்மளுடைய வீடு மேலே இருக்கிறது. ನಮ್ಮ ಮನೆ ಮೇಲಿದೆ. 44:1-5 வார்த்தை பாருங்க. சங்கீத புத்தகம் ಕೀರ್ತನೆಗೆ 44 நிறைய வசனங்கள் சொன்னீங்களா? நான் அந்த தானே வசனம் சொல்ல மாட்டேன்னா. ಕೀರ್ತನೆಗಳು 18:1 வாசிங்கள். சங்கீத புஸ்தகம் 18 ಕೀರ್ತನೆ ಓದಿರಿ. ಬಲವಾಗಿರುವ ಯೆಹೋವನೇ, என்ன சொன்னா பாருங்க. ನನ್ನ ಬಲವಾಗಿರುವ ಯೆಹೋವನೇ, எவ்வளவு சேனை இருந்துச்சு, எவ்வளவு குதிரை இருந்துச்சு, ನಿನ್ನಲ್ಲಿ எவ்வளவு ஒட்டகம் இருந்துச்சு, எவ்வளவு ரதம் இருந்துச்சு. ஆனா வேணும் சொல்லலாம், என் பலம் இயேசு. ಎಷ್ಟು ಆನೆ ಒಂಟೆಗಳ ಸೇನೆವಿದೆ. ನನ್ನ ಬಲವಾಗಿರುವ ಯೆಹೋವನೇ, எப்படி சொல்லலாம்? ನಿನ್ನಲ್ಲಿಯೇ ಮಮತೆ ಇಡುತ್ತೇನೆ. நீ வாசியமா? என் பலனாகிய கர்த்தாவே, உனக்கு உம்மில் அன்பு கூறுவேன். உனக்கு பலன் யாரு? இயேசு. எவ்வளோ பெரிய எவ்வளோ குதிரை, லட்சக்கணக்கான குதிரை சேனை இருக்குது, பலம் இல்லையா உனக்கு? லட்சக்கணக்கான சேனை இருக்குது, பலம் இல்லையா உனக்கு? தாவீது ராஜா, ದಾವೀದ ರಾಜನೇ, ಎಷ್ಟು ಲಕ್ಷಾಂತರ ಕುದುರೆ ಸೈನ್ಯಗಳಿದೆ, ಬಲವಿಲ್ಲವಾ? எவ்வளோ பெரிய அரண்மனை இருக்குது, உனக்கு பலம் இல்லையா? ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಅರಮನೆ ಇದೆ, ನಿನಗೆ ಬಲವಿಲ್ಲವಾ? அதெல்லாம் பலம் இல்லை.
ಅದರಲ್ಲಿ ಬಲವಿಲ್ಲ. என்ன பலம் வாசி? ನನ್ನ ಬಲವಾಗಿರುವ ಯೆಹೋವನೇ, என்ன மாதிரி பேசுறான் பாருங்க. என் பலனாகிய கர்த்தாவே, என் பலன் கர்த்தர் தான் தவிர இந்த உலகம் அல்ல. ನನ್ನ ಬಲವು ದೇವರೇ ಹೊರತು ಈ ಲೋಕವಲ್ಲ. எத்தனை பேருக்கு கர்த்தர் பலமா இருக்கிறாரு? ಎಲ್ಲಿವರೆಗೂ ದೇವರು ಬಲವಾಗಿರುತ್ತಾರೆ. உலகத்தை ஜெயிக்க முடியும், ಲೋಕವನ್ನು சோதனை ஜெயிக்க முடியும், ಶೋಧನೆ ಜಯಿಸಿ ஆசீர்வாதத்தை வாங்க முடியும். ಆಶೀರ್ವಾದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. பலமா இருந்தா சாத்தான் உங்ககிட்ட வர முடியாது. ಬಲವಾಗಿದ್ದರೆ ಸೈತಾನ பயந்து ஓடிடுவா. ಭಯಪಟ್ಟು ಓಡಿಬಿಡುತ್ತಾನೆ. பலம் இருக்கிற வரைக்கும் சிம்சன் கிட்ட வரவில்லை. அவன் பயந்து நடுங்குவானுங்களாம். ಬಲ ಇರುವವರೆಗೂ ಸಿಂಸೋನ್ ಇತರ ಬರಲೇ ಇಲ್ಲ. ஒரே ஒரு அடியில 3000 பேரை சாவடிக்குவானா சிம்சன். ಸಿಂಸೋನ್ ಒಂದೇ ಒಂದು ಹೊಡೆಯಲ್ಲಿ 3000 ಜನರನ್ನು ಸಾಯಿಸುತ್ತಿದ್ದನು. நடுங்குவாங்களாம் அப்படியே. ಫಿಲಿಸ್ಟೀಯರು ಹಾಗೆ ನಡುಗುತ್ತಿದ್ದರು ನೋಡಿದರು. பலம் இருந்துச்சு அவனுக்குள்ள. ದೇವರ ಬಲವಿದ್ದಿತು. எப்போ பலையன் ஆயிட்டானோ, ಯಾವಾಗ ಬಲಹೀನಾಗಿಬಿಟ್ಟನು, கட்டி போட்டு கண்ணை பிடுங்கி நாய் எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போறாங்க. ಕಟ್ಟಿ ಹಾಕಿ ಕಣ್ಣನ್ನು ಕಿತ್ತು ನಾಯಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಳೆದುಕೊಂಡು ಹೋದರು. பலமான பிள்ளையா இருக்க வேண்டும். ನಾವು ಬಲವುಳ್ಳ ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. 31வது வாசிக்க வேண்டாம், நீதிமொழியை வார்த்தை பாருங்கள். ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು சகோதரிகளுக்கு இருக்கிற சாத்தியம், அவள் எப்படிப்பட்டவள் என்று இருக்கிறது. ಸ್ತ್ರೀಯರ ವಿಷಯದಲ್ಲಿ ಹೇಳುವಂತಹ ವಾಕ್ಯಗಳು. அதிகாலையில் எழுந்திருப்பா, ಬೆಳಗಿನ ಜಾವನ ಎದ್ದೇಳುತ್ತಾಳೆ, பிள்ளைங்களுக்கு திண்டிய வைப்பா, ಮಕ್ಕಳನ್ನು ಪೋಷಿಸುತ್ತಾಳೆ, பலமுள்ள ஸ்திரியா இருப்பா. ಬಲವುಳ್ಳ ಸ್ತ್ರೀಯಾಗಿರುತ್ತಾಳೆ. என்னுடைய புருஷன் ನನ್ನ ಗಂಡನು நியாயஸ்தானத்துல உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பா. ನ್ಯಾಯಸ್ಥಾನದಲ್ಲಿ ಉನ್ನತವಾದ ಸ್ಥಾನದಲ್ಲಿ என் புருஷனுக்கு ಇರುತ್ತಾನೆ. ನನ್ನ ಗಂಡನಿಗೆ நான் கிரீடமா இருக்கேன். ನಾನು ಕಿರೀಟ, ನಡುವಿಗೆ ಬಲ, நான் என் புருஷனுக்கு ನಾನು ನನ್ನ ಗಂಡನಿಗೆ காளியாத்தாவா இருக்கிறேன், மாரியாத்தாவா இருக்கிறேன். ಕಾಳಿಯ ಮಾರಿಯಮ್ಮ ಆಗಿರುತ್ತೇನೆ. ஏன்பா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயா? இல்லைங்க, அது ஒரு மாதிரி பண்ணுறேன்னு. மாறி என்னென்ன வீசுதா? தேவடி ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என் புருஷன் தலைமையில கிரீடமாக்கிறதுக்கு நான் தான் காரணம். மனைவி சொல்றா, ನನ್ನ ಗಂಡನ ತಲೆ ಮೇಲೆ ಕಿರೀಟ ಇರುವುದಕ್ಕೆ ನಾನೇ ಕಾರಣ என் ಎಂಬುದಾಗಿ புருஷன் கடகாரமாக்கிறதுக்கு நான் தான் காரணம். ನನ್ನ ಗಂಡನ ಸಾಲಗಾರನಾಗಿರುವುದಕ್ಕೆ ನಾನೇ ಕಾರಣ. என் புருஷன் ஜெயிலுக்கு போறதுக்கு நான் தான் காரணம். இப்போ விசுவாசி ಜೈಲು ಹೋಗುವುದಕ್ಕೆ ನಾನೇ ಕಾರಣ. ಈಗಿನ ವಿಶ್ವಾಸಿ அவன் சொல்றா, ಹೇಳುತ್ತಾಳೆ, அவன் சொல்றான், என் மனைவி எனக்கு கனத்துக்கும் மகிமைக்கும் கிரீடத்து உடையவளா இருந்தா. ನನ್ನ ಹೆಂಡತಿ ನನ್ನ ಘನತೆಗೂ ಹೆಸರಿಗೂ ಕಿರೀಟವುಳ್ಳವಳಾಗಿದ್ದಳು. மிக நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. எப்போ மனைவியும் புருஷன் சந்தோஷமா இருக்க வேண்டும், ಯಾವಾಗಲೂ ಗಂಡ சமாதானமா இருக்க வேண்டும், தைரியமா இருக்க வேண்டும், பலமா இருக்க வேண்டும். ಧೈರ್ಯ ಬಲದಿಂದ ಇರಬೇಕು. அதுதான் தெய்வீக ಇದೇ ದೇವರ ಮಕ್ಕಳ ಕಾರ್ಯ. ஆகியால மிக எச்சரிக்கையா இருங்கள். முடிச்சிட்டா ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ சத்தியம் இப்படிதான் தொடங்கிக்கிறேன், இன்னும் முடிக்கல. முடிக்கிறதுக்கு இன்னும் 7 சத்தியம் இருக்குது. ಇನ್ನು 7 ವಾಕ್ಯಗಳಿದೆ ಮುಗಿಸುವುದಕ್ಕೆ. என்ன பண்றது? தேவ ஆவியானவர் அதை வச்சு விவரிச்சு சொல்லுன்றாரு. ದೇವರ ಆತ್ಮನು ವಿವರಣೆ ಮಾಡಿ ಹೇಳಿ ಎಂದಿರುತ್ತಾರೆ. இன்னைக்கு ஒரு வசனத்தை பேசும்போது ஒரு மாதிரி சொல்றான், நாளைக்கு ஒரு வசனத்தை பேசும்போது வேற மாதிரி சொல்றான். ಇವತ್ತೇ ವಚನವನ್ನು ಬೇರೆ அதோட கர்த்த வேறியாக்குது. என்னடா அது, போன வயசு எத்தின பிரசங்கம் பண்ணுகிறேன், இது என்ன இப்படி பேசுறாரு? ದೇವರು ಏನು ಈ ರೀತಿ ವಿವರಣವನ್ನು ಬೇರೆ ಬೇರೆಯಾಗಿ அவரோட நெருங்கி நெருங்கி வரும்போது அநேக ಸತ್ಯದ ರಹಸ್ಯಗಳು வெளிப்படுத்துறார். ಅವರ ಹತ್ತಿರ ಹೋಗುವಾಗ ಸತ್ಯದ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಒಡೆದು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. மிக நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமாகுது. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. நல்ல வேதங்களை வாசிங்க, தியானம் செய்யுங்க. ವೇದಗಳನ್ನು நீங்க சோர்ந்து போக கூடாது. ಸೋತು ಹೋಗಬಾರದು. அன்பு சகோதரிங்க, நீங்க சோர்ந்து போனீங்கன்னா குடும்பம் முழுவதும் சோர்ந்து போகும். ಪ್ರಿಯ ಸಹೋದರಗಳು, ಸೋತು ಹೋದರೆ ಕುಟುಂಬವೇ ಸೋತು ಹೋಗುತ್ತದೆ. உங்களுடைய புருஷனுக்கு நீங்க யாரா இருக்க வேண்டுமா? ನಿಮ್ಮ ಗಂಡನಿಗೆ ಏನಾಗಿರಬೇಕು? ஊன்றுகோல். ನೀವು ಊರುವ ಕೋಲಾಗಿರಬೇಕು. வயசானவன ஊன்றுகோல் இருக்குது பாருங்க. ವಯಸ್ಸಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಊರುವ ಕೋಲಾಗಿರಬೇಕು. ஊன்றுகோலா இருக்க வேண்டும். ನೀವು ಆ ತರ ಊರುವ ಕೋಲಾಗಿರಬೇಕು. அடிக்கிற தடியா இருக்க கூடாது. ಒಡೆಯುವ ದೊಣ್ಣೆಯಾಗಿರಬಾರದು. இன்னும் உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? ನಿಮ್ಮ ಒಂದು ಕತೆ ಗೊತ್ತಾ? அந்த 3வது வீட்டுக்கா சிக்கிறாளே எவ்வளவு பெரிய கமல் போட்டுக்கிறா தெரியுமா? 3ನೇ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದಾಳೆ ಗೊತ್ತಾ? தெப்பற்பட்ட பொடவை கட்டிக்கிறா தெரியுமா? ಯಾವ ರೀತಿ ಸೇರೆ ಕಟ್ಟಿದ್ದಾಳೆ ಗೊತ್ತಾ? என்ன மாதிரி டிவி கொண்டாந்துக்கிறா தெரியுமா? வீட்டுல ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಟಿವಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ? நீ கொண்டாந்துக்கிற ஒரு டிவி டப்பா மாறிக்குது. ಅದು ಡಬ್ಬವಾದ ಟಿವಿ ಇದೆ. நானே ஒன்று திருப்பணும், அதே ஒன்று வைத்து ನಾನು ತಿಳಿಸಿದ್ರೆ ಅದೇ ಒಂದು ಮಾಡುತ್ತದೆ. இப்படி பொண்ணுங்களும் உலகத்தில் இருக்குது. ಈ ರೀತಿ நீங்களும் அப்படி இருக்க மாட்டீங்க, ஆனால் சொல்ல முடியாது. ನೀವೆಲ್ಲ ಇರುವುದಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಹೇಳಲು ಹಾಕುವುದೂ ಇಲ್ಲ. தேவபிள்ளை அவன் என்ன சொல்லிக்கிறான்? ಅವನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? என் மனைவி காரணம், நான் தான் கீரிடும். ನನ್ನ ಹೆಂಡತಿ ನ್ಯಾಯಸ್ಥಾನದಲ್ಲಿ என்னை ಗಣಪಡ್ತಿರೋದು என் ಮனைವಿ தான் ಕಾರಣ. ಆಕೆಯ ಪತಿಯು ನ್ಯಾಯಸ್ಥಾನದಲ್ಲಿ ದೇಶದ ಹಿರಿಯರ ಮಧ್ಯೆ ಕೂತಿರುವಾಗ ಪ್ರಸಿದ್ಧನಾಗಿ ಕಾಣುವನು. ಪತಿಯು ಸಹ ಬಹುಮಂದಿ ಸ್ತ್ರೀಯರು ಗುಣವತಿಯರಾಗಿ ನಡೆದಿದ್ದಾರೆ. ಅವರೆಲ್ಲರಿಗಿಂತ ಕದು ಮೂಡು
கிறிஸ்மஸ்க்கு கடன் வாங்கிட்டோம் வரான். வட்டிக்கு மேலே வட்டி, சக்கரை வட்டி ஆகி போயிடுச்சு. கது போயிட்டு எங்கே போகிறானாக்கா இப்போ தான் போயிட்டாருன்னு சொல்லிச்சு. என்னங்க அவ்வளோ பணம் வாங்குறேன்? பணம் வாங்கினாக்கா உனக்கு புடவை வாங்கலையா, ஜாக்கெட் வாங்கலையா? புடவை வேணும் புடவை வேணும், 7 புடவை வாங்கிட்டே. அதான் நான் அந்த கடை வாங்கி தான் கொடுத்தது 7 புடவை. இப்போ நீ பதில் கொடு. நான் ஏன் பதில் கொடுக்கட்டும் உனக்கு கட்டிக்கிறதுக்கு? பொடியை கட்டிக்கினேன், உன்னைத்தான் நான் கட்டிக்கினேன். ஆனால் மாதிரி கேஸுங்க இங்கே 1 2 இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. இல்லாட்டி பேச மாட்டார் கர்த்தர். ஆகியால மிக எச்சரிக்கையாக இருந்து ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ பலத்தை பெற்றுக்கோ. ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೋ. மனைவிக்கு புருஷன் பலமா, புருஷனுக்கு மனைவி பலமா இருக்க வேண்டும். ಗಂಡನ ಹೆಂಡತಿಗೂ ಹೆಂಡತಿ ಗಂಡನಿಗೆ உண்மையாக ಬಲವಾಗಿ நான் என் மனைவி எனக்கு பலமா இருக்கிறா. ಪಾಸ್ಟರ್ ಅಯ್ಯನವರಿಗೆ ಬಹಳ ಬಲವಾಗಿ அநேக தடவை தளர்ந்துட்டாலும் என்னை பலப்படுத்துறா. ಅನೇಕ ಬಳಲುವ நீ ಸಮಯದಲ್ಲಿ வந்து ಬಲ உட்கார்ந்துற, ஜெபிக்க ஆரம்பிக்கிறா. ನೀನು ಕುಳ್ಳರಿಸಿ இந்த ಪ್ರಾರ್ಥಿಸಲು மாதிரி ಆರಂಭಿಸು. காரியமெல்லாம் கண்டன அது ஒன்றும் நடக்காது. நான் ஜெபிக்கிறேன் தைரியமா இருன்றா. ಈ ರೀತಿ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುವುದಿಲ್ಲ, ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ, ಬಲವಾಗಿರಿರಿ. அநேக பாகங்களை சருகி போயிடுச்சு. ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಜಾರುವಂತಹ அநேக ಸಮಯಗಳು, போராட்டங்களை சருகி போயிடுச்சு. ಅನೇಕ ಹೋರಾಟಗಳು ಜಾರಿ ಹೋಗಿಬಿಟ್ಟಿತ್ತು. அவள் பலமுள்ளவளா, எதற்கும் சொல்லக்கூடாது. ಪಾಸ್ಟರ್ ಬಲವುಳ್ಳವರಾಗಿ என்ன பயங்கரமான காரியம் கேட்டோம் ಯಾವ ವಿಶೇಷವಾದ ಬಲವುಳ್ಳ ಕಾರ್ಯ, ಬಲಹೀನವಾದ ಕಾರ್ಯ சாதாரணமா சொல்லி விடுறா, அது ஒன்றும் ஆகாது. ஜெபிக்கலாம் போ, கர்த்தர் அந்த மாதிரி செய்ய மாட்டாரு. ಪ್ರಾರ್ಥಿಸ அதே மாதிரி ஆகுது பாருங்க. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡುತ್ತಾರೆ. இது போல தேவபிள்ளை, ಇದೇ ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய தனி பலத்தை பெற்றுங்க. தனியாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. ದೇವರ ಪ್ರತ್ಯೇಕ ಬಲವನ್ನು முடிஞ்சவளுக்கு வேதங்களை வாசிங்க. ವೇದಗಳನ್ನು வாசிக்க முடியலையா, ಓದಲಾಗಲಿಲ್ಲವಾ, இன்னைக்கு கேட்ட சத்தியத்தை ஞாபகம் வச்சுக்கோ. ಕೇಳಿದ ಸತ್ಯವನ್ನು ಜ್ಞಾಪಕ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. அதை பற்றி ஜெபம் பண்ணு. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. உன் புருஷன் பலமா இருக்கணும், நீ பலமா இருக்கணும், ನಿನ್ನ உன் ಗಂಡ மனைவி ನೀನು பலமா இருக்கணும். ಮಕ್ಕಳು ಬಲವಾಗಿರಬೇಕು. அப்பதான் அந்த வீட்டுக்கு என்ன தெரியுமா வரியா, யாக்கோபே உன்னோட கூடாரம் எவ்வளவு அழகா இருக்குதப்பா. ಯಾಕೋಬನೇ, ನಿನ್ನ ಮನೆಗಳು ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿದ್ದವಪ್ಪ. அதை கடைக்கு போனா அதை வாங்கினார் சொல்லு. யாரம்மா? அதான் அங்கே நிற்கிறார் பாருங்க ஆளு. யாருமா? என் புருஷன். பேசல இல்லைங்க, அவர்கிட்ட பேசி 3.5 மாதம் ஆகுது. போயினாரங்க, எல்லா போஜனமும் எடுத்துறாங்க. வேப்பிள்ளைய ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பேசி எத்தனையோ மாதம் ஆகுதான். நான் பேசல, என்னங்க செய்றீங்க? ஒன்றும் இல்லை, வாயில சூடு வைக்கணும் உனக்கு, அவ்வளோதான். இதனால ஆசீர்வாதம் தடையாகுது. எச்சரிக்கையாக இருந்து நம்ம ஒரு மனம் பட்டு திரும்ப இருந்தது. ஆசீர்வாதம் இல்லை என்னை கேள், நான் கர்த்தர்கிட்ட கேட்குறேன். வந்து ಒಂದು ಮನಸ್ಸು நான் கர்த்தருக்கு நேசப்புள்ள, ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯ ಮಗನ சண்டை போடுறேன். இந்த ஆத்மாவை கொடுத்துக்கிறியா, இப்படி இருக்குத, நீ என்ன சும்மாக்குற? ஏன் கொடுத்த இந்த ஆத்மாவை நான் கேட்குவேன். குறுக்கு கேள்வி. நான் ரொம்ப சண்டைக்காரங்க ஆண்டவர்கிட்ட. ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಜಗಳ ಮಾಡುವ ಆಗಿದ್ದಾರೆ. அநேக தடவை ஆண்டவர் சிரிப்பார் என்னை பார்த்து. ಅಯ್ಯರು ನಗುತ್ತಾರೆ ದೇವರು ನೋಡಿ. போடா, இந்த காரியத்தை செய்கிறேன், போடா. ಹೋಗಪ್ಪ, ಈ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತೇನೆ. அவன் போகிறேன், நம்ம தப்பு அதெல்லாம் என் மேலே போடுறேன், உன் மேலே போட்டுக்கிறடா, நீ நரகத்துக்கு போயிடுவேன். அது பாதாளத்துக்கு போகுது, போடா. பாதாளத்துக்கு அந்த அந்த சோதனை தள்ளி விடுற, போடா. ಆ ಸೋದನೆ ಪಾತಾಳಕ್ಕೆ ತಳ್ಳುತ್ತೇನೆ, ಹೋಗಪ್ಪ, இப்படி ಸರಿಪಡಿಸಿ. இருக்குது தேவ பிள்ளைகளே. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்பேற்பட்ட ஒரு ஆவிக்குரிய சபையில நீ வந்துட்டு ಈ ರೀತಿ ಆತ್ಮಿಕ ಸಭೆಯಲ್ಲಿ ನೀನು ಬೆಳೆದು வறுமை, பசி, பட்டினி, கடன் தொல்லை தேவையாம இருக்கு. ಕಷ್ಟ, ದುಃಖ, ಸಂಕಟ, ಸಾಲ ಇದು நீ ಬೇಕಾಗುತ್ತದೆ. பயபக்தியோட என்னை நேசிக்கிறது உண்டானா ನೀನು ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ನನ್ನ ಹಿಂಬಾಲಿಸುವುದಾದರೆ கடன் வாங்க மாட்டாய், ಸಾಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, கடன் கொடுப்பாய். ಸಾಲ ಕೊಡುತ್ತೀಯಾ. இதுதான் இது வாழ்க்கையில இருக்க வேண்டும் உனக்கு. ಇದು ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ இல்ல அந்த வருஷத்தை கிழிச்சிட்டான் நான் வானான்ட்டு ವಚನವನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿಬಿಡಲ್ಲ. தேவனே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எனக்கு பயந்து நீ ஜீவிக்கிறது உண்டானா ನನಗೆ ಭಯಪಟ್ಟು ಜೀವಿಸುವುದಾದರೆ கடன் வாங்க உன்னை விட மாட்டேன், ಸಾಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಬಿಡುವುದಿಲ್ಲ, உன் கையில மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க வை. ನಿನ್ನ ಕೈಯಿಂದ ಅನೇಕರಿಗೆ ಹಣ ಕೊಡಿಸುತ್ತೇನೆ. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? ಆಗ ನೀವೇನು ಮಾಡುತ್ತೀರಾ? உங்க கையில உங்களை நல்ல வச்சுக்கிற கடன் கொடுங்க ஐயான்னு காலையில வந்துட போறேன். ಸಾಲ ಕೊಡಿ ಅಂತ ಬೆಳಗ್ಗೆ ಬರಲು ಹೋಗ್ತೀರಾ? இப்ப கொடுத்துக்கிறதே மேல கட்டாதுக்கிற ஒன்றும் வரல. அது ಇವು ಕೊಟ್ಟಿರುವ ಸಾಲವೇ ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ. அத்தான் பேலன்ஸ் நிற்கிது. அது ಅದೇ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಆಗಿ ಕೆಲಸ ನಿಂತಿದೆ. என் அன்பு தேவ பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. நம்ம தெய்வீக பிள்ளைகள், ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳು. நம்மளை பார்த்து உலக ஜனம் ஆச்சரியப்படணும். ನಮ್ಮ ನೋಡಿ ಲೋಕದವರು உன்னை ಆಶ್ಚರ್ಯಪಡಬೇಕು. பார்த்து இயேசு சுவாமியை நம்பணும். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಯೇಸುವನ್ನು உன்னை ನಂಬಬೇಕು. பார்த்து சபைக்கு வர வேண்டும். ನಿಮ್ಮ ನೋಡಿ ಸಭೆಗೆ ಬರಬೇಕು. மிக எச்சரிக்கையா வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. நேத்தெல்லாம் நேபாளிஸ்ங்க வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. ನೇಪಾಳಿ ಜನಗಳು, முந்தா நாள் நேபாளிஸ் ನೇಪಾಳಿಸ್ ಬಂದಿದ್ದರು. இவ்வளோ நல்ல ஆலயம்,
ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯ ಆಲಯ, என்ன மாதிரி படிப்பாளிங்க தெரியுமா அவங்கெல்லாம்? ಎಷ್ಟು ವಿದ್ಯಾವಂತರು ಗೊತ್ತಾ? எங்களுக்கு மேலே ஆராதனை செய்ய கொடுங்க. ನಮಗೆ ಮೇಲೆ ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಕೊಡಿರಿ. அவங்க முகத்தில் என்ன கடை தெரியுமா? நேபாளிஸ். ಆ ನೇಪಾಳಿಸರ ಮುಖದಲ್ಲಿ ಏನು ಕಳೆ? எங்களுக்கு ஆராதனை செய்ய இடம் இல்லை. ನಮಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಸ್ಥಳವಿಲ್ಲ. எங்க ஜனமெல்லாம் போராட்டத்தினால எல்லாம் சுமார் பேர் பெங்களூருக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ಹೋರಾಟದಿಂದ ನಮ್ಮ ಜನಗಳು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. எல்லாம் ஒரு 200 பேர் இருக்கிறோம் நாங்கெல்லாம். ಒಂದು 200 ಜನ ನಾವಿದ್ದೇವೆ. எங்களுக்கு ஆராதனைக்கு மேலே இடம் கொடுங்க. ನನಗೆ ಆರಾಧನೆಗೆ ಮೇಲೆ ಸ್ಥಳ ಕೊಡಿ. எங்கிறாங்க நேரத்தெல்லாம் இவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க. எல்லாம் எஜுகேட்டடுங்க, எல்லாம் படிப்பாளிங்க, ಎಲ್ಲ ವಿದ್ಯಾವಂತ ಮಕ್ಕಳವರೆಲ್ಲ. சுத்தி சுத்தி மேலெல்லாம் பார்த்து தலை கெட்டு போச்சு அவங்களுக்கு. இவ்வளோ பெரிய நல்ல ஆலயமா, ಇಷ್ಟು ಉನ್ನತವಾದ ವಿಶೇಷವಾದ ಆಲಯವಾಗಿದೆ. யார் இதெல்லாம் இவ்வளோ நல்லா கட்டி வச்சுக்கிறாங்க? ಯಾರು ಈ ರೀತಿ இப்படி ஒரு ஆலயம், கீழே ஒன்று மேலே ஒன்று அது மேலே ஒன்று ஆலயமா? ಕೆಳಗಡೆ ಮೇಲೆ ಅದರ ಮೇಲೆ ಈ ರೀತಿ ಆಲಯ ಕಟ್ಟಿರುವುದು. எங்களுக்கு ஒரு ஆராதனைக்கு இடம் கொடுங்க தயவு செஞ்சு. கெஞ்சிறாங்க, எங்களுக்கு இடம் இல்லை, ನಮಗೆ ಸ್ಥಳವಿಲ್ಲ, ಆರಾಧನೆಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಿರಿ ಎಂದರು. பார்த்து சொல்கிறோம் சொல்லி அனுப்பிச்சிட்டோம். ನೋಡಿ ಹೇಳುತ್ತೇವೆ ಎಂದು ಕೈಯ ಕಳಿಸಿ வெசனமாக போனாங்க. இல்லை எங்களுக்கு கொடுங்க. ವ್ಯಸನದಿಂದ ಹೋದರು ಕೊಟ್ಟಿ ಬಿಡಿ. எங்களுக்கு மேலே கொடுத்துருங்க. மேலே ரொம்ப நல்லா இருக்குது. ஆச்சரியப்பட்டாங்க மேலே பார்த்துட்டு. ಮೇಲೆ ನೋಡಿ ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. அவங்க முகத்துல கலை எப்படி தெரியுமா? தேஜமயமான முகங்கள், ತೇಜೋಮಯವಾದ பிரகாசிக்கிற முகங்கள், ಪ್ರಕಾಶಿಸುವ ಮುಖಗಳು. ஆலயத்துக்கு இடம் இல்லை பாருங்க. ಆಲಯಕ್ಕೆ ಸ್ಥಳವಿಲ್ಲ. நமக்கு இவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்துக்கிறார். ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಸ್ಥಳ, இவ்வளவு பெரிய மெயின் ரோட்ல ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಮೇನ್ மேலே ஒரு இடம் கொடுத்துக்கிறார். ಮೇಲೆ ಒಂದು ಸ್ಥಳ ಕೊಟ್ಟು ஒரு நாளைக்கு இல்லைன்னா கணக்கில்லாத ஜனம் வந்து வணங்கிட்டு எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. எல்லாம் அந்நிய ஜனங்கள். ಅನ್ಯ ಜನಗಳ கார் போகும்போது ஸ்கூட்டருக்கு போகும்போது நிறுத்திட்டு வராங்க. அது மேலே முன்ன செஞ்ச உடனே அந்த மாதிரி இருக்கிறது. ಆ ಮುಂದೆ ಡೆಕೋರೇಷನ್ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಅಷ್ಟು ಜನ ಬಂದು ನಿಂತು ಆರಾಧಿಸಿ ಹೋಗುತ್ತಾರೆ. எல்லாம் உங்களுடைய ஜெபம், ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ, உங்களுடைய பிரயாசம், ನಿಮ್ಮ ಪ್ರಯಾಸ, நீங்க கொடுத்த பணங்கள், ನೀವು ಕೊಟ್ಟ ಹಣದ ಸಹಾಯ. தேவன் மகிமையில நிற்கிறார். ದೇವರು ಮಹಿಮೆಯಾಗಿ கர்த்தர் உங்களை ನಿಲ್ಲುತ್ತಿದ್ದಾರೆ. ஆசீர்வதிக்கிறதுக்கு விட மாட்டார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವರೆಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. என்னுடைய காரியம் ஒன்றும் இல்லைங்க. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಾರ್ಯ ಆಗುವುದೂ ಇಲ್ಲ. எல்லாம் உங்களுடைய காரியத்தினால செய்திருக்கிறார். ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಂದ ದೇವರು இதோட ಮಾಡಿದ್ದಾರೆ. பலன் இந்த உலகத்திலே இல்லை, மறு உலகத்திலும் உங்களுக்கு தருவார். ಇದರ ಫಲವನ್ನು ಈ ಲೋಕದಲ್ಲೂ ಪರಲೋಕದಲ್ಲೂ ಕೊಡುತ್ತಾರೆ. இந்த இடத்துல கணக்கில் இல்லாத ஒரு பையன் இருக்கிறான். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಲೆಕ್ಕ ಇರಗೇ ಇಲ್ಲದ ಒಂದು ಹುಡುಗನಿದ್ದಾನೆ. கார்பரேஷன்ல அந்த ஒரு ஆட்டோ ஓட்டுறான். அதாவது இது குப்பை தொட்டி ஆட்டோ. ಕಾರ್ಪೊರೇಷನ್ ಗಾರ್ಬೇಜ್ ಗಾಡಿ ಓಡಿಸುತ್ತಾನೆ. கனவு மனைவி எப்படி கொடுத்துக்கிறாங்க தெரியுமா? ಕಂಡೆಂಡತಿ ಹೇಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? கிட்டத்தட்ட 2-3 லட்சம் கொடுத்துக்கிறாங்க கோயில் கட்டும். 2.5-3 ಲಕ್ಷದವರೆಗೂ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நான் வாணான்னு சொல்ல கூட கேட்கல, ಬೇಡ ಎಂದರು ಕೇಳಲಿಲ್ಲ. 2 பேரும் ನಾವು முகத்தை பார்த்தா 2 பேரும் ஒரே மனமா கொடுக்குறாங்க. ಇಬ್ಬರು ಒಂದೇ ಮನಸ್ಸಿನಿಂದ ಕೊಟ್ಟರು. எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದೆ. போன வாரம் 50,000 கொடுத்துக்கிறாங்க. ಹೋದ ವಾರ 50,000 ಕೊಟ್ಟು என்னத்துக்கு மாதிரி கொடுக்குற? ಯಾಕಪ್ಪ ಇದೆಲ್ಲ ಕೊಡುತ್ತಿಲ್ಲ? இல்லை, கர்த்தர் கொடுக்க சொன்னார். ದೇವರು ಕೊಡಲು ಹೇಳಿದ್ದಾರೆ. உனக்கு மட்டும் சொன்னார். இந்த சபையில் யாருக்கும் சொல்லலையா? இல்லை, யாருக்கும் சொல்ற காது மந்தமாகி போச்சு. ಯಾರು ಎಲ್ಲರೂ ಹೇಳಿದ್ರು அவங்க கஷ்டத்துல 4 ரூபாய் கொடுக்க முடியாது. ಅವರ ಕಷ್ಟದಲ್ಲಿ 4 ರೂಪಾಯಿ ಕೊಡುವಂತಹೂ ಇರುವುದಿಲ್ಲ. புருஷன் பையன் 2 பேரும் ஒரு மனமா நிற்கிறத பார்த்தா ಗಂಡ ಹೆಂಡತಿ ಒಂದು ಮನಸ್ಸಿನ ನಿಲ್ಲುವುದನ್ನು ನೋಡಿದರೆ ஆச்சரியமாயிடுச்சு. ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ ಬಿಟ್ಟಿತ್ತು. இக்கிருங்க கொடுத்தா பரவாயில்ல, ಇರುವವರು ಕೊಟ್ಟರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. கிட்டத்தட்ட எல்லாம் கணக்கு போட்டா ஒரு 2-3 லட்சம் கொடுத்துக்கிறான். 2.5-3 ಲಕ್ಷದವರೆಗೂ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இலை மருவில் காய்க்கிற மாதிரி இருக்கான். எவ்வளோ மருவியா கொடுத்துட்டு பேசாத போயிடறான். ಎಲೆ ಮರೆ ಕಾಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟು ಹಾಗೆ ಹೋಗಿಬಿಡುತ್ತಾರೆ. 2 பேருக்கும் அவ்வளோ சிரித்த முகத்தோடு கொடுக்குறாங்க. ಅಷ್ಟು ನಗು ಮುಖದಿಂದ ಸಂತೋಷವಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. கொஞ்சம் அவன் ஜோபில் எடுக்கிறது நிதானம் பண்ணாக்கா சீக்கிரம் எடுக்கிறான் மனைவி. ಅವನು ಜೋಬಲ್ಲಿ சீக்கிரம் ஐயா நின்னுக்கிறாரு. ಅಯ್ಯ ನಿಂತಿದ್ದಾರೆ, ಬೇಗ ಎತ್ತು ಕಾಸು ಎಂಬುದಾಗಿ. எல்லாரும் இல்லை. ಎಲ್ಲರೂ வைடூரியங்கள், ரவரத்னங்கள், மாணிக்கங்கள் எங்கேயோ இருக்குது, மறைஞ்சு இருக்கிறது. ವೈಡೂರ್ಯ ಮಾಣಿಕೆಗಳು ಎಲ್ಲೋ ಮರೆಯಾಗಿ ಇದ್ದಾವೆ. இது ஒண்ணுது இல்லாதங்கால் தான் என்ன காட்டிலும் யாரும் இல்லை, ராஜ்குமாரா நான் தான்றது. ನಾನೇ ರಾಜಕುಮಾರ್ ಎಂದು ಹೇಳು ಒಂದಕ್ಕೆ ಇಲ್ಲದವಾದ காஞ்சி போன இட்லி தேவபிளியே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಈಗ ಎಚ್ಚರಿಕೆ இருந்து கொள்ளுங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದೆ. அவங்களுக்கு மேலும் மேலாக நல்ல அருமையான 2 ஆண் குழந்தை கொடுத்துக்கிறார். ದೇವರು 2 ಗಂಡು ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நல்ல அருமையாக எதிர்காலத்தில் இருப்பார்கள். ಎದುರುಗಾಲದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. பணம் கொடுத்துட்டாரு. நல்ல ಅವನ அந்த ಕೊಟ್ಟರೆ 2 பேரும் அந்த கஷ்டம், அந்த சிறு சம்பாதனையில அவங்க வர சம்பாதனை முழுவதும் கர்த்தருக்கு கொடுக்கறத பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்குது. ಚಿಕ್ಕ ಸಂಪಾದನೆ ಇದ್ದರೂ ಕರ್ತನಿಗಾಗಿ ಮೂಢ ಮನಸ್ಸಿಂದ ಕೊಡುವುದನ್ನು ನೋಡಿ ಸಂತೋಷ. எல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறேன், யார் யார் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க. அது மேலே ஓப்பன் பண்ணும்போது எல்லாம் க்ளீனாக படிக்கிறேன். ಮೇಲೆ ಓಪನ್ ಆದ ಮೇಲೆ ಎಲ್ಲವನ್ನು ಕಂಡು ಕ್ಲೀನ್ ಆಗಿ ಓದುತ್ತೇವೆ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ದೇವರ ಆಶೀರ್ವಾದ. இன்னும் ஏராளமான சத்தியம் இருக்குது. ಅನೇಕ ಸತ್ಯಗಳಿದೆ. இப்பொழுது 3ல் 1 பாகம் தான் சத்தியம். 3ರಲ್ಲಿ 1 ಭಾಗ ಸತ್ಯ, இன்னும் 2 பாகம் சத்தியம் இருக்குது. ಇನ್ನು 2 ಭಾಗ ಸತ್ಯವಿದೆ. பார்க்கலாம் கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியல. ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೋ ನೋಡೋಣ. 18:1 கூட என்ன சொல்கிறார் வார்த்தை பாருங்க. 18:1 ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ನನ್ನ ಬಲವಾಗಿರುವ ಯೆಹೋವನೇ, பாருங்கள் எப்படி ನಿನ್ನಲ್ಲಿಯೇ ಮಮತೆ ಇಡುತ್ತೇನೆ. எவ்வளவு சொல்ல பாருங்க. ಹೇಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. எல்லா ஆண்டவருடைய பலத்தை விரும்புறான். ದೇವರ ಬಲವನ್ನು ಆಸೆ ಪಡುತ್ತಾನೆ.
ஆகையால் இன்னைக்கு எங்கே இருக்கிற தெரியுமா? ಎಲ್ಲಿದ್ದಾನೆ ಗೊತ್ತಾ? 3வது வானத்தில் அவன் வரும்போது கர்த்தர் அவனை கேட்டாரா, ಮೂರನೇ ಆಕಾಶ ಬರುವಾಗ ದೇವರವನ್ನು ಕೇಳಿದರಂತೆ, பரலோகத்தில் நீ எங்கே இருக்கணும்னு இஷ்டப்படுறப்பா? ಪರಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಇರಬೇಕಂತ ಇಷ್ಟಪಡುತ್ತೀಯಪ್ಪ? எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம்! ಯಾವ ರೀತಿಯ ಒಂದು ಭಾಗ್ಯ! உலகத்தில் ராஜாவா இருந்திருக்கிறா, ಲೋಕದಲ್ಲಿ ರಾಜನಾಗಿದ್ದಾನೆ, சில விஷயத்துல தடமாடிட்டுக்கிறா, ಕೆಲವು ವಿಷಯದಲ್ಲಿ ತಡಬರಿಸಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. தேவரும் அப்படி பரவசமா எப்பொழுதும் உலகத்துல ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಪರವಶವಾಗುತ್ತಿದ್ದಾನೆ. பரலோகத்தை அவன் போன பிறகு ಅವನು ಹೋದ ಮೇಲೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ தாவீதே, ದಾವೀದನೇ, என் நேச மகனே, ನನ್ನ ಪ್ರಿಯ ಮಗನೇ, நீ பரலோகத்துல இந்த இடத்துல நீ எங்க இருக்கணும்னு இஷ்டப்படுற, எப்படி இருக்கணும்னு சொல்ற, அப்படி 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 போய் இரு. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ಸ್ಥಳ ಇರಬೇಕಿದೆ ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿರು ಮಗನೇ. சொல்லு, உனக்கு இஷ்டமான எப்படி இருக்கிறீ, ನಿನಗೆ ಇಷ್ಟವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀನು ಇರು. அவன் சொன்னானா, ಅವನು ಹೇಳಿದನಂತೆ, நான் வாத்தியங்களை வாசித்து பாட வேண்டும், ನಾನು ವಾದ್ಯಗಳನ್ನು ಆಡಿಸಿಕೊಂಡು ಆಡುತ್ತಿರಬೇಕು. அப்படியே செய்கிறேன். ಹಾಗೆ ಮಾಡಪ್ಪ. பரலோகத்துல ஒரு அருமையான அரண்மனை மாதிரி இடம் இருக்கிறதா, ಸುಂದರವಾದ ಅರಮನೆ ಸ್ಥಳವಿದೆ ಅಂತ ಪರಲೋಕದಲ್ಲಿ. அங்க வாத்தியங்களை அவனுக்கு கொடுத்துட்டு ಆ ವಾದ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟು அங்க ஒரு நாள் 1000 வருஷமாய் தெரியும், ಅಲ್ಲಿ ಒಂದು ದಿವಸ ಇಲ್ಲಿ 1000 ವರ್ಷದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣ வாத்தியங்களை வாசிக்கிறான பரலோகமே எடுத்துக்கொண்டு போகிறதா. ವಾದ್ಯಗಳನ್ನು ಬಾರಿಸುವಾಗ ಪರಲೋಕವೇ ಆನಂದವಾಗುತ್ತದೆ. நீ மறித்து போன பிறகு கர்த்தர் உன்னை கேட்கணும், ಮರಣ ನಂತರ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ, நீ பரலோகத்துல எந்த இடத்துல இருக்கணும்னு இஷ்டப்படுறமா? ನೀನು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗಲು ಇಷ್ಟ? எனக்காக பாடுபட்டவளே, ನನಗಾಗಿ ಕಷ್ಟಪಟ್ಟವಳೆ, சோதனையை ஜெயித்தவளே, ಶೋಧನೆ ಜಯಿಸಿದವಳೆ, எனக்காக கண்ணீர் விட்டவளே, ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟವಳೆ, அதிகாலையில் வந்து இந்த சபையின் பணிவீடுகளை செய்தவளே, ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಸಭೆ ಪಾರ್ಪತ್ಯ ಮಾಡಿದವಳೆ, உபதிரவங்கள் மத்தியில் உபதிரத்தோடு வந்தவளே, ಕಷ್ಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕಷ್ಟ ಸಹಿಸಿಕೊಂಡು ಬಂದವಳೆ. பரலோகத்தில் நீ எந்த இடத்தை விரும்புகிற அதை உனக்கு கொடுக்குறேன். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ಸ್ಥಳವನ್ನು ಆಸೆ ಪಡುತ್ತೀರೋ ಆ ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತೇನೆ. எப்பேற்பட்ட ஒரு கிருபை பாருங்க. ಈ ರೀತಿಯ ಅಂತ ಕೃಪೆ ನೋಡಿರಿ. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ அதே தேவன் நம்மளோட இருக்க, ಅದೇ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿದ್ದಾರೆ. நம்மளோட மரணம் அப்படித்தான் இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಮರಣ ಆಗಿರಬೇಕು. என்ன கர்த்தர் கேட்டார், ಅಯ್ಯನು ದೇವರು ஒரு நாள் ಒಂದು ದಿವಸ ராவு 2 மணிக்கு என்னை கூட்டின்னு போனார். ರಾತ್ರಿ 2 ಗಂಟೆಗೆ ಕರೆದು ಹೋದರು. சூரியன் சந்திர மண்டல தாண்டி போகிறத நான் பார்த்தேன். ಸೂರ್ಯ ಚಂದ್ರನ ಮಂಡಲವನ್ನು ದಾಟಿ ಹೋಗುವುದನ್ನು ನೋಡಿದರು. எவ்வளவு தூரம்னு சொல்ல முடியாது, எத்தனை கோடி மைல்னு சொல்ல முடியாது. ಕೋಟಿ ಮೈಲಿಗಳ ಗಟ್ಟಲೆ ದೂರ ಹೋದರು. 2 தேவதூதர்களோடு கர்த்தர் இருக்கிறத பார்த்தேன். 2 ದೇವದೂತರ ಜೊತೆಯಲ್ಲಿರುವುದನ್ನು ನೋಡಿದರು. ஒரு பெரிய பட்டணத்தை காமித்தார். ಒಂದು ಪಟ್ಟಣವನ್ನು ದೇವರು ತೋರಿಸಿದರು. பயங்கரமான ஒரு ஒளி, ಅದು ಬಹಳ ಪ್ರಕಾಶವಾದ ஜோதிமயமான பிரகாசம், ಜ್ಯೋತಿ ಪ್ರಕಾಶವಾದ ಪ್ರಕಾಶ, யாரும் இந்த உலகத்தை வர்ணிக்க முடியாது. ಲೋಕದಲ್ಲಿ ವರ್ಣಿಸಲಾಗದಂತಹ கர்த்தர் ಪ್ರಕಾಶ. சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದರು, என் மகனை இத்தான் சீயோன், ನನ್ನ ಮಗನೇ ಇದೇ ಚಿಯೋನ್, இதுக்குள்ள உன்னுடைய இடம் இருக்கிறது. ಇದರೊಳಗೆ ನಿನಗೆ ಸ್ಥಳವಿದೆ. பூலோகத்திலே ಹೋಗು, ಭೂಲೋಕದಲ್ಲಿ அநேக பாடுகளோடு என்னோட ஊழியத்தை செய்வார். ಅನೇಕ ಸಂಕಟಗಳ ಅನುಭವಿಸಿ ನನ್ನ ಕೆಲಸ அந்த ಮಾಡುತ್ತೀಯ. இடத்துக்கு நீ வருவாய். ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರುತ್ತೀಯ. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. நம்மெல்லாம் ஒரு மண்ணு, ನಾವೆಲ್ಲ ಒಂದು ಮಣ್ಣು ಅಷ್ಟೇ. நம்மெல்லாம் மண்ணுக்கு ನಾವೆಲ್ಲ ಮಣ್ಣುಗಳು. பெருப்பட்ட இடம் எனக்கு மட்டும் இல்லை, ಈ ರೀತಿ ಸ್ಥಳ ನಮಗೆ ಮಾತ್ರ. எல்லாருக்கும் கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார். ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಕೊಡಲು ಆಸೆ ಪಡುತ್ತಾರೆ. தேவனுடைய திட்டத்துக்கு எலியா மாறி தூங்கி கொண்டிருக்காது. ಎಲಿಯನ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿದ್ರೆ ಮಾಡಬೇಡ. தேவனுடைய திட்டம் அங்க இருக்கிறது, தூங்கி கொண்டிருக்கிற லௌகிக கவலைகள். ದೇವರ ಉದ್ದೇಶ ಅಲ್ಲಿದೆ, ಲೋಕದ ಚಿಂತೆಗಳನ್ನು ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯಾ? இன்னைக்கு சகோதரிங்க எழும்பவில்லை. இப்போ அங்கங்க சில ஊடுங்க சந்திச்சு ஊழியம் செய்யணும்னு காத்திருக்கிறா. ಮನೆಗಳನ್ನು ಸಂಧಿಸಿ ಸೇವೆ ಮಾಡಲು ಕಾಯ್ದಿದ್ದಾರೆ. 3 வண்டி இருக்கிறது. 3 வண்டி வாங்கியிருந்தா அதுக்காகத்தான் நான். ಗಾಡಿ இப்போ கூட துணியா ஊழியம் செய்யற சகோதரி இல்லை, அதைத்தான் நாங்க தினம் பேசி நிற்கிறோம். ಅವರ ಜೊತೆ ಇದ್ದು ಸೇವೆ ಮಾಡುವ ಸಹೋದರಿಗಳಿಲ್ಲದೆ அநேக வீடுகளை சந்திக்க வை என்று கர்த்தர் சொல்லி கொண்டு வர, ಅನೇಕ ಮನೆಗಳನ್ನು ಸಂಧಿಸುವಂತೆ ಹೇಳು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஒரு பலமான ஸ்திரீ அவளோட ஒரு 2-3 பேர் இருந்தாங்க, சில ஊடுகளை சந்திச்சுன்னு வரான். கார்ல போய் இறங்கிட்டு பேசிட்டு வரதுக்கு உங்களுக்கு ஒரு ಬಲವಾದ 2-3 ಸ್ತ್ರೀಗಳು ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದರೆ ಹೋಗಿ ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬರಬಹುದು. ஆகையால இதுக்கு மேலே பார்க்கலாம். மேலே ஆன பிறகு உங்களெல்லாம் கலந்து பேசுகிற யார் யார் ஒத்து ஒழிக்கிறீர்களோ செய்யோ, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ಕರೆದು ಮಾತಾಡುತ್ತೇನೆ, ಎಷ್ಟು ಸಮಯ ಸಹಕರಿಸುತ್ತೀರೋ. நேரமாகிவிட்டது, ಸಮಯ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ. நாம் யாரும் எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. இனி முக்கா சத்தியம் இருக்கிறது, ಇನ್ನು ಮುಕ್ಕಾಲು ಸತ್ಯವಿದೆ. பலன் என்னென்ன வேலை செய்கிறது என்று பார்க்க கர்த்தர் சொல்லணும். வர சொல்றேன். ಬಲವು ಏನೇನು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದೆ கர்த்தர் சொல்ல சொன்னா சொல்றேன், இல்லாட்டி சொல்ல முடியாது. ದೇವರು ಹೇಳಿದರೆ ಮಾತ್ರ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ. நாம் யாரும் எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ಒಂದು ಸಂಗೀತವನ್ನು ಆಡುವಾಗ ದೇವರಿಗಾಗಿ ಕಾಣಿಕೆ ಎತ್ತಲ್ಪಡುತ್ತದೆ.